हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणम, सद्गुरु महाराज की। श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला, जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जराणनं। வாக்குண்டாம் நல்லவனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனியுங்காது பூக்கொண்டு துப்பாதிரி மேனி தும்பிக்கையாம் பாந்தப்பாமல் சார்வாதமுக்கு வாகீஷாத்யா சுமனச சர்வாத்கானபக்ரமே என்னத்வாகதகத்யா சுபூதம் நமாமி கஜானனம் தோர்பிர்யுக்தா சதுர்பிः ஸ்படிகமணிமயீ பக்ஷமாலாந்ததானாம் अस्तेनैकेन वत्वं चिदमशुकं पुस्तकं चापरेण वासां कुन्देन्दु शङ्कस्फटिकमणिमा भासमाना समाना सामे वाग्देवदेयं निवसतवदने सर्वदा सुप्रसन्ना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुषकविता शाखा वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं आरुदिन्नमदराक्षसान्तकं नमोऽस्तु रामाय च लक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रकमानिलेभ्यो नमोऽस्तुन्द्रार्कमुर्गणेभ्यः ஊனிடை சோர்வைத்து எம்பது நாட்டி உரோமம் வைந்து 9 வாசல் தான் உடலை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் இன்னிருந்தேன் தேனுட கமல திருவிற்கரசே திரை கொள்வான் நெடுங்கடல் கிடந்தாய் நானுடைய தவத்தால் திருவடி அடைந்தேன். ஜெய ஜெயராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். நானுடைய தவத்தால் திருவடி அடைந்தேன். நைவிசாரண்யத்துள் நின்றாய் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆவிற்காகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தார் அவன் நம்மை அளித்து காப்பான். ஜனகீகாந்த ஸ்மரணம். जय जय राम राम हर नम पार्वती पदये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः சிவபதியான பகவானோட பரமானுக்கு விசேஷத்தினால் சத்குருநாதாவோட பரமகிருப்பையால் போன சத்சங்கத்தில் நம்ம சுந்தரகாண்டம் ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அதில் முக்கியமாக ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமபிரானோட சகாயத்தில் தான், ராமபிரானோட அனுகிரகத்தில் தான் வந்து மேற்கொண்டு காரியத்தை ஆரம்பித்தார். அப்படி காரியத்தை ஆரம்பிக்கச்சே லங்கையை தாண்டின படலம் வரைக்கும் பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து சீதையை வந்து எப்படி சந்திச்சானா, நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாயே நமோசு ருத்ரேந்திர யமானிலேபியோ நமோசு சந்திரார்க்க முருக்கணேபியா அப்படின்னு சீதையை வந்து ஜெகன்மாதா தாயார் அந்த பாவத்தோடையே வந்து சீதையை வந்து ஸ்மரணம் பண்ணிகிட்டே வந்து மேற்கொண்டு காரியத்தை நடத்துகிறார். அப்படி நடத்துனதுக்கப்புறம் அசோக விக்ஷம் தெரிஞ்சுது. அந்த அசோக வாட்டிக்காவில் வந்து சிம்சபா விக்ஷம் தெரிஞ்சுது. அந்த சிம்சபா விக்ஷ அடியில் வந்து சீதை இருந்தா அப்படின்னு அவ்வளோ சரீரத்தில் பார்த்தா அவள் போட்டுக்கிற ஆபரணம் போட்டுக்கிற வஸ்திரம் பார்த்தா ஒரே கிழிஞ்சலாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரே மாசாக இருக்குது. ஒரே மாசினால ஒரே அழுக்காக இருக்கிறதுனால வந்து சுற்றி இருக்கிற ராட்சசிகளும் வந்து ஈட்டியாலையும் கத்தி முனையாக மிரட்டின்னு இருக்கா. ஆனால் அவன் முகம் பார்த்தா என்ன தெரியுதுன்னா பிரசாந்தமாக இருக்கா. கண்ணில் தான் வேணா வந்து சிவந்ததா அழுது கண்ணு வந்து சிவந்ததா அந்த கட்டிலும் எதனால் கண்ணு சிவந்ததுன்னா அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாகிதா அப்படின்னு ராமநாமாவையே ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருந்ததுனால அதுக்கான காரணமான கண்ணீர் ராவணன் மிரட்டினாலுமே சீத்தை திரும்ப மிரட்டினான். சீத்தை திரும்பி மிரட்டினதுக்கப்புறம் 2 மாதம் காலம் உன்னோட ஆயுட்காலம், அதுக்குள்ளே சம்மதிக்கலைன்னா ராட்சசிகளை பல சமாப்தி பண்ணிவிடு அப்படின்னு சீத்தையும் எப்படி இருந்தானா பதிவிரதையை ஸ்மரணம் பண்ணிட்டு அப்புறம் வந்து சாதுக்கரை ஸ்மரணம் பண்ணா. தன்யாக்கள் மகாத்மானஹா முனேஷ்சக்தி கில்பிஷாஹா அப்படின்னு வந்து சாதுக்கரை ஸ்மரணம் பண்ணுறா. ஏன்னா ஜட்டாயு வந்தார் சீதைக்காக இப்படின்னு எவ்வளோ மகாத்மாக்கள் இருக்கா. அதுதான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தொண்டர் தொகையில் சொல்கிறார், அப்பாலும் அடிசார்க்கும் அடியார்க்கும் அடியேன். அதில் முக்கியமாக சொல்கிறார். அது என்னன்னா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பின்னாடி வந்த 60 நாயன்மார்கள் காலத்தை பற்றி அவர் பாடியிருக்கார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் தகப்பனார் அப்புறம் அவரோட அம்மாவும் சேர்த்து தான் வந்து தாயாரும் சேர்த்து தான் 63 நம்ம கொண்டாடுறோம்.
அதில் சுந்தரமூர்த்தி விசேஷமாக என்ன சொல்கிறான்னா, அப்பாலும் அடிசாருக்கும் அடியாருக்கும் அங்கே. அப்படி அடியார்களோ நம்ம கண்ணில் புலப்படலனாலும் சரி, இந்த ஊரில் பிறந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, அடியார்கள் தான். அதனால் இந்த காலத்தில் பிறந்தாலும் சரி, பிற்காலத்தில் பிறந்தாலும் சரி, முன்னாடி வந்த காலத்தில் பிறந்தாலும் சரி, எல்லா அடியார்களுக்கும் இப்போவே நமஸ்காரம் பண்ணுறேன். அதனால் அப்பாலும் அடிசாருக்கும் அடியாருக்கும் அடியே. அதே தான் தியாகேர்வாள் கீர்த்தனையில் சொல்கிறார். ஸ்ரீராகத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், மங்களமாக 3 ராகங்கள் இருக்குது, மணிநங்கு இருக்குது, ஸ்ரீராகம் இருக்குது. இப்போ கேட்டாமே மத்தியமாவதி ராகத்தில் அப்படி 3 ராகங்கள் இருக்குது. அந்த 3 ராகங்கள் ஏன் தியாகேர்வாள் ஸ்ரீராகத்தை ஸ்பெஷலாக எடுத்து சொல்கிறாருன்னா, ஏன்னா சீதை சொல்லியிருக்கார். சீத்தை இதே ஸ்லோகத்தை வச்சு தான் பிரமாணமாக சொல்லியிருக்கார். தன்யாக்கலு மகாத்மானஹா புனேஸ்தக்த கில்பிஷாஹா. எப்போ ஜெகன்மாதா சுந்தரகாண்டத்தில் சொன்னாரோ, அந்த சுந்தரகாண்டத்தில் சொன்ன வாக்கியத்தையே நம்ம ராகமாக வச்சுக்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்வரூபம். அந்த மகாலட்சுமி ரூபமான ராகத்தை நம்ம பாடினா அப்போ அவளை ஸ்மரணம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனால எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி நம்மளோ அப்படின்னு ஜாகேர் வாக்கியத்தில் சொன்ன மாதிரி அப்படியே மகாத்மாக்களை ஸ்மரணம் பண்ணிட்டு அப்புறம் திஜட சொப்னமும் நடந்தது. இத்தனை சுபமும் கேட்டும் கூட சீதைக்கு மனசு பொறுக்கலையா. ஏன்னா ராமர் வேணுமே அவளுக்கு. அப்புறம் நீளமான குந்தலால் ஆத்மஹத்தியை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினா அந்த சமயத்தில் அவளுக்கு ஜீவிதமாக ராமகதையை சொன்னார் ஆஞ்சநேய சுவாமி ராமகதையை சொல்லி வானர்களுக்கும் மனுஷனுக்கும் என்ன சம்பர்க்கம் ஏற்பட்ட, ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் எப்படி சம்பர்க்கம் ஏற்பட்ட வரைக்கும் ஃபுல் கதையை சொன்னார் அப்படின்னு சரித்திரம் கேட்ட உடனே சீதைக்கு ஆஸ்வாசமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேய சுவாமி தான் யாருன்னு அறிமுகப்படுத்துறதுக்குள்ள இறங்கின உடனே சீதைக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இத்தினூடு சைஸ்லேருந்து எப்படா நீ ராமர் கதையை சொன்னேன் அப்படின்னு உடனே பார்த்தா அவளை தானேமா நீ நினச்சேன்னா தன்னோட ரூபத்தை பெருசுபடுத்தினார். தன்னோட ரூபத்தை பெருசு பண்ணி சீதைகிட்ட ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அப்படி அங்குலியகம் அப்படின்னு ராமர் ஏற்கனவே கொடுத்த மோதிரத்தை அதில் ராமநாமாங்கிற எழுத்து எழுதியிருக்கு. ஏன்னா பாணிகிரகணம் பண்ணி கல்யாணமாக 25 வருஷமாக எடுத்து மொத்தமாக சேர்த்தா 25 வருஷம் ஆயிடுச்சு. சீதைக்கும் இப்போ 32 வயசாக போகிறது. ராமருக்கு 39 டச் பண்ண போகிறார். அத்தகையான 25 வருஷமாக ராமர் கையே பிடிச்ச கல்யாணம் பண்ண வயசில் அந்த மோதிரத்தை இப்போ தான் பார்க்குறேன்னு நினச்சி மோதிரத்தை உச்சி முகுந்து அதை நமஸ்காரம் பண்ணி மார்பில் அணைச்சின உடனேயே சீதைகிட்ட அந்த சமயத்தில் சீதை என்ன பண்ணான்னா சூடாமணி பிரதானம் கொடுத்தார். சூடாமணினா நெத்தி சுட்டி போட்டிருக்காரு கல்யாணமான புதுசில். அந்த சூடாமணியை ஆஞ்சநேய சுவாமிகிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்தரங்கமான ஒரு கதை, லக்ஷ்மணருக்கு தெரியவே தெரியாத கதை. என்னன்னா காகாசுர விற்த்தாந்தம் அப்படின்னு 2 பேர்கிட்ட. அப்போ என்னாச்சுன்னா, அப்போ ராமர் சீதை மடியில் படுத்துட்டு இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு காக்கா வந்த அந்த காக்கை வெச்சக்கண்ணு வாங்காமையே சீதையே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த சீதையோட ரூபத்தை நினச்சிட்டு மயங்கிண்டு எப்படி சீதையை பற்றி எப்படின்னு எனக்கும் தெரியல. சில பேர் வேறு சீத்தை என்ன சொல்கிறா, தசரதரை கேட்டனால சீதையோ அவரை மாட்டு பொண்ணு ஏதோ நான் சொன்னேன்னா 14 வருஷம் வனவாசத்துக்கு அவள் பின் சென்றா, 14 வருஷம் வனவாசத்துக்கு சென்றா, அதனால நீ போய் பாருன்னு அப்படி சொன்ன உடனே அவன் ஆசையில் ஆர்வத்தோடு போய் பார்க்கணும்னு வந்தா. சீதையை பார்த்த உடனே அவன் மயங்கின உடனே சீதை ராமரோ அசந்து தூங்கிட்டா. சீதையோ ராமரோட கேசத்தை அழகாக தடவின்னு இருக்கா. தடவரிச்சே அந்த சமயம் பார்த்த உடனே எல்லாம் நிசப்தமாக இருக்குது. அப்போது அந்த காக்கா என்ன பண்ணார்னா சீதையோட சீதையோட மார்பை ஒரு கடிச்சிட்டார். அந்த கடித்த உடனே ரத்தம் பீரின்னு ராமரோட பாலத்தில் பட்டுது. வந்த உடனே ராமர் டக்குன்னு முடிச்சிட்டார். யாராது அப்படின்னு சுற்றி பார்த்தா ஒரு காக்கை. அப்புறம் ராமருக்கு திடீர்னு தோணிட்டான், வந்தது என்னமோ சாமானிய காக்கை கிடையாது, அதனால் ஏதோ தேவதாவாக இருப்பான், யாரோ ஒரு அசுரன் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணார்னா அவரோ யாருன்னா இந்திரனோட புத்திரன் ஜெயந்தன் பேர். அவர் செய்த வேலைனால காக்காசுரன் பேர் வச்சுட்டார். அப்படின்னு இந்த காக்காசுரன் போகிறத பார்த்த உடனே என்ன பண்ணார்னா ராவன் தர்பை அபிமந்திரம் பண்ணினான். அந்த தர்பை அபிமந்திரம் பண்ண உடனே பிரம்மாஸ்திரமாக ஆயிடுச்சு. அந்த பிரம்மாஸ்திரமாக என்னாச்சுன்னா त्रीलोकान् सपरिक्रम्य तमेव शरणं गतः शतं निबदितं भूमिं शरणः शरणागतो अदार्गमपि काकुत्सः कृपया पर्यपालयन्ने. இப்படி 3 லோகத்தில் சஞ்சாரம் பண்ணார். முதல்ல தகப்பனார் சொர்க்கலோகத்துக்கு போனார். அப்புறம் பார்த்தா அவர் தான் ஃபுல் கதையை சொன்னார். இந்திரன் கேட்ட உடனே வந்தது என்னடான்னு கேட்டாலும் பிரம்மாஸ்திரம் யாரோடதான், ராமரோட பானம்பா அப்படின்னு கேட்டோன்னே எங்களால் பதில் சொல்ல முடியாது, வேற லோகத்துக்கு போ அப்படின்னு தகப்பனாரே கட்டி விட்டார். இந்திரன்
கழட்டி விட்டதுக்கப்புறம் அடுத்தது எங்கே பிரம்மலோகத்துக்கு போனார், எங்களாலையும் முடியாதுன்னார். அப்புறம் கைலாசத்துக்கு போனார், எங்களாலையும் முடியாது, போய் நாராயணன்ட்ட போனார். அப்புறம் நாராயணன்ட்ட போனான்னு எங்களாலையும் முடியாதுப்பா, நீ போய் யார்கிட்ட சரணாகதி பண்ணணும்னா சீதம்மாட்டையும் ராமபிராண்டி சரணாகதி பண்ணுன்னு சொன்ன உடனே திடீர்னு வந்து என்னாச்சுன்னா தலை குப்புற கீழே சீதை காலை ஊந்துட்டார். சீதை காலை ஊழ்ந்த உடனே சீதையோ வந்து மன்னிச்சிட்டார். அப்புறம் அவர் சீதையை வந்து விமோசனம் கேட்டார். அவரோ வந்து தலை அந்த பக்கம் கால் அந்த பக்கம் திரும்பி ஊழ்ந்தார். சீதையை வந்து கருணையோட காக்காவோட ரெண்டு ரெக்கே பிடிச்சி எப்படி நமஸ்காரம் பண்ணுமோ விதிவத்தா ராமபிரானையும் ராமரோட சரணத்தில் சேர்த்துட்டார். சேர்த்த உடனே மதாரவை காக்குச்சா கிருபையா பரியபாலை என்ன அப்பேற்பட்ட ராமரோட கருணை இங்கே வெளிப்படுறது. இவர் சரணாகதி பண்ணிட்டார். ஏன்னா ராம பானமும் ஒரு தடவை லவலேசம் குறி தப்பவே தப்பாது. அவர் வந்து ஒரு அம்பு ஏவினா அந்த ஒரு அம்பு வந்து லட்சியத்தை விட்டு தவிர்க்காம இருக்க வேண்டும் அப்படின்னு அவரோட ஒரு லட்சியத்தோடையே காக்காசுரனோட உயிரை வாங்கிறது பதிலாக ஒரு கண்ணை வாங்கினார். அது ஒரு கண்ணு வாங்கினாலும் இப்போ வர வம்சாவளி என்னாச்சுன்னா காக்கா காக்கான்னு கத்தின்னு இருக்கு. அந்த கானா யாருன்னா சீதா, கஹானா யாருன்னா ராமபிரான் அப்படின்னு அந்த ராமபிரானும் சீதையோட கருணையினால இப்போ ஜீவிச்சிருக்கேன். அதனால இன்னும் காக்கா காக்கான்னு காக்கா கத்தின்ண்டே இருக்கு. அத்தகையான காக்காசுரனுக்கும் ஜீவிதம் பண்ணார் அப்படின்னு அந்தரங்கமான சித்திரம் ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னார். சொன்ன உடனேயே அவளோட விண்ணப்பம் கேட்டு ஆஞ்சநேயர் வந்து லங்கை ஒரு விளையாட்டு விளையாடுறேன்னு அப்படி சீதையை விண்ணப்பம் கேட்டு ஆஞ்சநேயர் விளையாட ஆரம்பித்தார். விளையாட்டு என்ன விளையாடுனா எடுத்த விருட்சங்கள் நிறைய இருக்கு லங்கையில். சொன்னோமே ஒரு பக்கம் நேச்சுரலாக இருக்குது, ஒரு பக்கம் வந்து தங்கமயமான விருட்சம் இருக்குது, ஒரு பக்கம் வந்து வெள்ளிமயமான விருட்சம் இருக்குது, ஒரு பக்கம் உலோகம் கலந்த விருட்சமாக இருக்குது, ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து நேச்சுரலாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து தங்கமயமாக இருக்குது, ரெண்டுமே மிக்சடாக இருக்குது. இப்படி நிறைய விருட்சங்கள் இருக்குது. ஏதாவது விருட்சம் எடுத்து தூக்கி எடுத்து பேத்தெடுக்கிற அப்படின்னு வந்த சேனைகள் எல்லாரும் தலதிருக்கி ஓடுறா. பெரிய ஒரு பிரளயம் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லா தலதிருக்கி ஓடி ராவணன்ட்ட போய் சொன்னார். ராவணன்ட்ட போய் முறையிட்டார். இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்தது, அந்த குரங்கு வந்து கண்ணா பின்னான் வந்து விருட்சத்தெல்லாம் வேரோட கிள்ளி எறிகிறா, அப்புறம் கிடைக்கிற வாழைப்பழத்தை எல்லாத்தையும் மொத்தமாக கபலீகரணம் பண்ணிட்டு இருக்கு, பெரிய ஒரு கஷ்டம் வருது, மகாராஜா யாராவது ஆளம்புங்கோன்னு எல்லாரும் கேட்குறா. கேட்ட உடனே ஆஞ்சநேய சுவாமியோ என்ன பண்ணாருன்னா அவர் டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ மரத்தை டேமேஜ் பண்ணார். கடைசியில் என்ன பண்ணார்னா 1000 கால் மண்டபத்தை வந்து விருட்சத்தினால ஒரு போட்டு மொத்தமாக நிர்மூலம் பண்ணிட்டார். வந்ததுக்கப்புறம் யார் வந்தார்? முதல்ல யார் வந்தார்னா ஜம்முமாலி வந்தார். இந்த ஜம்முமாலி வேற யாரும் இல்லை, ராவணனோட படத்தளபதி பிரஸ்தன்னு பேர். அந்த பிரஸ்தனோட மூத்த புத்திரன் ஜம்முமாலி. அவரோ வந்து ரத்தத்தில் வரார், கையில் வில்லம்பும் எல்லா ஆயுதங்களோடு வரார். அந்த குரங்கை எப்பயாவது தீட்டு கட்டினோம் அந்த எண்ணத்தோடு வரார். அப்புறம் வந்து ரத்தத்தில் வரார். ரத்தத்தில் வரைச்சி ஆஞ்சநேய சுவாமி இப்படி பார்க்குறார். இவர் பார்த்தா என்னமோ சரியான வீரன்மை தெரியலையே அப்படின்னு பார்த்த உடனே இவர் போட்ட அஸ்திரத்தை என்ன பண்ணார்னா தன் ரூபத்தை சின்னதாக ஆக்கி சிறிதுபடுத்தி அப்புறம் வந்து வந்த அம்பெல்லாம் அடிக்கிறார். அந்த எங்கே ஜம்முமாலி அம்பு ஏவராரோ அங்கங்கே அம்புக்கு வந்து அவர் டைவ் பண்ணிகிட்டே வந்து மூவ் பண்ணுறார். எப்படி வந்து ஒருத்த வந்து ஷூட் பண்ணுறச்சு எப்படி புல்லட் வந்து இங்கே ஹீரோ வந்து இப்படி மூவ் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி வந்து அம்படிக்கச்சு அங்கங்கே வந்து டைவ் பண்ணுறார். அங்கங்கே டைவ் அடிக்கிறச்சு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு வந்து ஜம்முமாலிகிட்ட வந்து இருக்கிறது சின்னதாக இருக்கார். அப்புறம் தான் ரூபத்தை பெருசு பண்ணுறார். அப்புறம் ஒரு அடி அடிக்கிறார். அடி அடிக்காமல் தாங்காமல் கீழே விடுறார். கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து இவரை மொத்தமாக தீர்த்து கட்டணும்னு போல ரத்தத்தையும் அடித்தார், வந்த குதிரைகளையும் அடித்தார். எல்லாரையும் சமாத்தி பண்ணதுக்கப்புறம் இவரோ வந்து பூமியில் இருக்கார். பூமியில் இருந்தாலும் ஒரு மிதிச்சு இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டார் ஜம்முமாலி. அப்படின்னு ஜம்முமாலியை சுலபமாக வந்து சமாப்தி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ராவணன் வந்து சேனாபதிகள் அமிச்சார். 5 சேனாபதிகள் அமிச்சார். விருபாட்சன், யூவாசன், பிரகசன், வாசகர்ணன், சம்புகர்ணன், அப்புறம் 5 சேனாபதிகள் அமிச்சார். 5 படதளபதி அமிச்சதுக்கப்புறம் இவர்களோ ஆயுதத்தோடு வர, துர்தரன் போன்ற ராட்சசர்கள் எல்லாரும் வர, அவளும் கையில் வாளோட வர, ஆஞ்சநேயர் சமர்த்தி பண்ணணும்னு வர. ஆஞ்சநேயரோ அந்த சமயத்தில் தான் ரூபத்தை கொஞ்சம் சகஜப்படுத்தினார். சகஜப்படுத்தினதுக்கப்புறம் இவாளும் நிறுத்தி சண்டை போடணும்னு பார்த்தா ஆஞ்சநேயர் பயங்கரமாக முஷ்டிபந்தம் பண்ணுறார். அப்புறம் கையில் சால விருட்சம் எடுத்து துர்தரன் ஒரு போட்டு ஒரு சமாப்தி பண்ணிட்டார். அப்புறம் பிரகசனும் வந்து காலால மிதி சமாப்தி பண்ணினார். அப்புறம் வந்து யூபாட்சனை வந்து ஒரு முஷ்டிபந்தம் சமாப்தி பண்ணினார். அப்புறம் வந்து எல்லா மிச்சம் வந்த 2 ராட்சசர்களையும் வந்து ஒரே மிதியால் மிதிச்சு 2 பேரையும் சமாப்தி பண்ணிட்டார். இப்படின்னு வந்து பயங்கரமாக பிரளயத்தை உண்டாகும்படியாக யுத்தம் பண்ணுறார் ஆஞ்சநேய சுவாமி. அதுக்கப்புறம் வந்து ராவணனுக்கு திடீர்னு தோணிட்டான், வந்தது சாமானிய வாடரும் கிடையாது, யாரோ தூதன்.
ஏதோ நம்மளை பழிவாங்கணும்னு எதுக்கோ வந்திருக்கார். அவள் லட்சியம் என்னன்னா, நான் அவள் சொத்தை அபகரித்தேன், நான் அவள் சொத்தை நான் ஆடுறேன், அந்த வெறியில் என்னமோ தூதன் வந்து அந்த ஆத்திரத்தோடையே வந்து யுத்தம் பண்ணுறான், கண்டிப்பாக மனுஷன் சாமானிய வாடகை நினச்சி இடம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினவர் யாருன்னா தானியமாலினி புத்திரன் வந்து மண்டோதரி புத்திரனால அக்ஷகுமாரன் கிளம்பினான். அக்ஷகுமாரன் வந்து ஏன் பேர்னா கடைக்குட்டி பிள்ளை. அதனால் பொதுவாக சின்ன குழந்தைகளை பார்த்தா கண்ணேன்னு கூப்பிடுமே, அந்த மாதிரி அக்ஷகுமாரன் தன் புத்திரன் பேர். அவரோ வந்து அக்ஷகுமாரா போய் யுத்தத்துக்கு போவான்னு ராவணன் சொன்ன உடனேயே நம்ம அப்படியே கிளம்பிட்டார் அக்ஷகுமாரன். அப்படி அக்ஷகுமாரனை பார்த்தோடனே எப்படி இருக்காருன்னா, சேனாபதி பஞ்சரசு அமாரிகா ஹனுமதா சானுசரா சவாகனா குமாரபக்ஷம் தசபீச்ச சாவுகா. அவர் எப்படி இருக்காருன்னா பாலார்க்க சதுச, அப்படி சூரியன் வந்த மாதிரி இருக்கார். மகா தேஜஸ்வி அக்ஷகுமாரன் இருக்கார். அவருக்கும் வயசுன்னா 18 வயசு. அப்படி பார்த்த உடனே எல்லா வானர்களையும் எல்லா ராட்சசையும் வந்து வதம் பண்ணினார். விளையாட்டா கேமா வதம் பண்ணினார். இவரை பார்த்த உடனே இவர் ஒருத்தம் பெரிய வீரன்னு மதிச்சார் அக்ஷகுமாரனை. அப்பேற்பட்ட அக்ஷகுமாரனை பார்த்த உடனேயே லைஸா ஆஞ்சநேய சுவாமி வந்து கொஞ்சம் கருணை வந்தது. ஐயோ சின்ன பையனாச்சே, பார்க்க அழகா இருக்கானே, லைட்டாக மயங்கின ஆஞ்சநேய சுவாமி. அப்புறம் போடுற ரசங்களையும் பார்த்தார். ஒன்று ஆஞ்சநேய சுவாமி டக் பண்ணிகிட்டே போறார். அப்புறம் அந்த சேம் டைம் என்னன்னா தன்னையும் காப்பாத்தினா அக்ஷகுமாரனோட வீரியத்தை ரசிச்சுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நேரம் ரசிக்க வேண்டாம், ரசிச்சா நம்ம காரியத்துக்கு உபத்திரமா போயிடும், இவனோ பார்த்தா வந்து நமக்கு வந்து ஒரு விஷமா இருக்கா, இவனை அப்படியே விட்டுறோன்னு வை, நம்மளை வேரோட அழிச்சிருவா, அதனால இவனுக்கு இடமே கொடுக்கூடாது. அதனால முதல்ல என்ன பண்ணார், இவரோட தேரை வந்து நிர்மூலம் பண்ணணும்னால முதல்ல 4 குதிரைகளோட காலால் எட்டி உதச்சி வதம் பண்ணிட்டார். அப்புறம் வந்து ஓட்டுற சாரத்தையும் வந்து கையால் நொறுக்கி வதம் பண்ணிட்டார். அப்புறம் ரதத்தையும் நிர்மூலமாக பண்ணிட்டார். ரதத்தை நிர்மூலமாக பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தேரை உண்டாக்கினார். இன்னொரு தேரை உண்டாகி இன்னொரு சாரதி இன்னொரு குதிரை அப்படியும் ஓயாமல் யுத்தம் பண்ணிட்டு இருக்க அக்ஷகுமாரன். ஆஞ்சநேய சுவாமிக்கு அதுக்கு ஏற்ற பதில் கொடுக்குறார். அப்படி அஸ்திரத்தை திரும்பி கேட்சை பிடிச்சி திரும்பி அடிக்கிறார். ஒன்று அக்ஷகுமாரன் நவுந்துட்டே போயிட்டு இருக்கார். அப்புறம் இன்னொரு தடவை வந்து அந்த தேரை வந்து திருப்பி உண்டாக்கினாரே, திருப்பி அதே வேலையை செஞ்சார். குதிரைகளை வதம் பண்ணினார், சாரதியை வதம் பண்ணார், ரதத்தை நிர்மூலம் பண்ணினார். அதுக்கப்புறம் எப்படி பண்ணி 3 4 5 ரதத்தை உண்டாக்கினார். எல்லா ரதத்தையும் நிர்மூலம் பண்ணிட்டார். அதனால ஒரே ஒரு வழிகளை சமாப்தி பண்றதுக்குன்னா மாய யுத்தம் பண்ணணும். அதனால அக்ஷகுமார் வந்து ஆகாசாரமா மாயாவியாச்சே, மாய சக்தினால மாய யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். ஆஞ்சநேயரும் என்னன்னா அவருக்கு மாய யுத்தம் பண்ணணும் அவசியம் இல்லையே, நான் ஆகாச மார்க்கமா வந்து அக்ஷகுமாரன் யுத்தம் பண்ணிட்டார். 2 பேருக்கு பலபலமா சொந்தமா யுத்தம் பண்றார். யுத்தம் பண்றச்சே பக்தபாவுரு கட்டீஸ்வரோதரஹா சரண் சுத்தி வைகாப்தி லோச்சனஹா அப்படின்னு அக்ஷகுமாரன் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு அவர் கையில இருக்கிற கட்கத்தை முடுக்கி கீழே தூக்கி போட்டு பூமியில போட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா கழுத்தை நெருக்கி இப்படி பேப்பரை கிழிப்பாட அப்படி அக்ஷகுமாரனை வந்து சரீரத்தை 2 துண்டா பிரிச்சு வதம் பண்ணிட்டார். அப்படி அக்ஷகுமாரையும் சமாப்தி பண்ணிட்டார். ஜம்முமாலி சமாப்தி பண்ணினார். 5 தளபதிகளால் 5 சேனாபதிகளை சமாப்தி பண்ணினார். அப்புறம் ராவணோட புத்திரன் அக்ஷகுமாரை சமாப்தி பண்ணினார். அப்புறம் பெரிய ஹானி ஏற்பட்டது. ராவணன் ஆத்திரத்தோட இருக்கார். சிவந்த கண்ணோட 10 தலை 20 புஜங்களோட அந்த குரங்கை எப்படியா சமாப்தி பண்ணியே தீரணும்னு அந்த வெறியோட ராவண கிளம்புறச்சு இந்திரஜித் கையை பிடிச்சார். அப்பா நீம்பா போற, நான் போறேனப்பா, நான் இந்திரனையே வென்றவனாச்சே, எனக்கு எப்பேற்பட்ட பிரபாவம் உண்டு, நான் குரங்கு யுத்தத்துக்குலாம் நீங்க போக வேண்டாம், நான் போற ஒரு சார்பா அப்படின்னாரு. என்னடா இப்படி நினைக்கிற, வந்தது சாமானிய குரங்குலடா, எனக்கு வாலி தெரியும், சுக்ரீவன் தெரியும், அவளோட போராடினவன் நானு, அவளோட அடி வாங்கினவன் நானு, அவளோட போராடினவன் நானு. அதான் இந்த குரங்கும் பார்த்தா சாமானிய குரங்கு மாதிரி தெரியலடா, அண்டர்ஸ்டிமேட் பண்ணாத, முதல்ல இவாளோட பலத்தை பாரு, அதெல்லாம் நம்ம தர்மத்தை காட்டுறான். எதிராளி யாரா வந்தா அவளோட பலத்தை முதல்ல பார்க்கணும். அவள் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு நம்ம வந்து இடம் போட்டால் அந்த வீக்னஸை வந்து சார்பாக வச்சு நம்மளை ஏறி முடிச்சுட்டு போயிடுவான். அப்படின்னு எதிராளிகளோட பௌருஷத்தை பார்த்து ராவணன் சொல்கிறா. இந்திரஜித்தை நிகாபடுத்துறார். ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்காத அப்படின்னு சமாதானப்படுத்துறார். அவன் வேகத்தை லேசாக அடக்கி அப்போ இந்திரஜித் பார்த்தார். ஆஞ்சநேய சுவாமி ஜன்னல் ஓரத்தில் பார்த்தார். பயங்கரமாக இருக்கார். அது ரூபத்தை பாட்டோடு இந்திரஜித் தான் மனசை நிகாபடுத்தி என்ன பண்ணார்னா பிதா மகாராதன சன்னிவஸ்தா, அப்பா பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார். அதுவும் என்ன ஏதோ ராமர் தான் தர்மத்தை காட்டுறார், ராட்சசாலி தர்மம் இருக்குவர் அப்படின்னு அப்பா நமஸ்காரம் பண்ணிட்டு மேற்கொண்டு யுத்தத்தை கிளம்பினார். யுத்தத்தை கிளம்புறச்சே
திவ்யமயமான அஸ்திரத்தை வச்சு பிரயோகம் பண்ணுறார். ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணுறாருன்னா ஒன்று கேட்ச் பிடிச்சி திரும்பி திரும்பி அடிக்கிறார். அப்புறம் என்ன அஸ்திரம் போட்டாலுமே என்னை வீழ்த்த முடியலையே, எவ்வளோ போட்டோமே நான், அதுவும் என்னன்னா இவன் அஸ்திரத்தை வாங்குறது மாத்திரம் இல்லை நம்ம மேலே திருப்பி அடிக்கிறார். நம்ம என்ன போட்ட திருப்பி வருது, பூமரகமாய் திருப்பி வருது அப்படின்னு அஸ்திரம் போட்டு நம்ம மேலே அடிக்கிறார். அடித்த உடனேயே ஆஞ்சநேய சுவாமி இப்படி பார்க்குறார். இப்படின்னு பார்த்த உடனே ஆஞ்சநேய சுவாமி தீர்மானம் பண்ணுறார், ரொம்ப நேரம் யுத்தம் பண்ணினோம், நமக்கும் போர் அடிக்கிறது, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நான் சாமரட்ச சுகுநாயகல் பற்றி நான் தானவோ ரிச்சிதே சச்சிதே, நான் ராவணனை பார்க்க தானே வந்திருக்கேன். ராவணன்ட்ட வந்து பார்க்கணும்னா அப்படி ராவணனை வந்து ஃபார்மலாக லெட்டர் போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. என்னோட பௌருஷம் என்ன, என்னோட பராக்கிரமம் என்ன, என்னோட தீரம் என்ன, என்னோட சூரன் என்ன, அப்பேற்பட்ட பௌருஷத்தை காட்டுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தானே நான் ராவணன்ட்டு போகணும்னு ஆச்சேன். நான் அதை ஃபார்முலா பார்த்து மகாராஜா உங்கள் விண்ணப்பம் கேட்டுக்கிறேன், நீங்கள் சீதையை வந்து தட்சணம் விடுமுறை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் விண்ணப்பத்தோட கேட்கலையே, என்னடா என்ன தைரியம் இருந்தால் பரதாபாவரணம் பண்ணணும் கண்டிக்கலாம் நான் வந்திருக்கேன். அதனாலே பௌருஷம் காட்டி ராவணன் வந்து அவரே நான் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு இந்த வெறியோட வந்து ஆஞ்சநேய சுவாமி யுத்தம் பண்ணுறார். அப்புறம் கடைசியில் தீர்மானம் பண்ணினார், போதும் இவ்வளோ யுத்தம் பண்ணது போதும், அதனால ஏதாவது ஒரு மந்திரத்தை கட்டுப்படணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணாருன்னா ததஸ்வாயம்புவை மந்திரை பிரம்மாஸ்திரமய மந்திரம் ஹனுமான் சிந்தையா மாச வரதானம் பிதாமகானு அப்படி இருந்துச்சு. திடீர்னு ஆலோசனை பண்ணினார், ஒரே ஒரு வழி என்ன பண்ணுறது, எல்லா அஸ்திரமும் வேஸ்ட் பண்ணிட்டு வியத்தமாயிடுது, பிரம்மாஸ்திரம் ஒரு மந்திரம் இருக்குது, அந்த பிரம்மாஸ்திர மந்திரத்தினால ஆஞ்சநேய சுவாமி விழுக்கலாமா அப்படின்னு பார்த்த உடனே அந்த பிரம்மாஸ்திரத்தை ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார்னா வாங்குற மாதிரி வாங்கினார். இதுக்கு ஒரே பதில் என்ன, அஞ்சலி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வரதானம் பிதாமகான் ஏற்கனவே முன்னாடியே கொடுத்த வரத்தை நினச்சிட்டு அதை அஞ்சலி பண்ணிட்டு பிரம்மா மேலே அளவற்ற மரியாதையோடு அதை வாங்கினார். வாங்கின உடனே எல்லா ராட்சசர்களும் இப்படி மேலகிலையும் பார்க்குறார், நமக்கு தான் ஆயிட போகிறது, நமக்கு தான் ஆயிட போகிறது, ஃப்ரீயாக விட்டாலே நம்மளை போட்டு அப்படி சாத்துறாரு, கட்டி வேற விட்டாரு, ஏதாவது பண்ணிட்டு போகிறாலே பயத்தை எல்லாம் 10 அடி தள்ளி நின்றுட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு வழி கொடுத்தார். வழி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ராட்சசர்கள் ராட்சச ஸ்திரீகள் எல்லாருமே என்ன பண்ணாருன்னா கல்லை எடுத்து ஆஞ்சநேய சுவாமி மேலே ஏவி அடிக்கிறார். இதில் என்ன தெரியுதுன்னா துல்லிய நிந்தா சுதிமௌலி சந்துஷ்டோ ஏனகே நச்சிட்டு அனிகேத ஸ்திரமதி பக்திமானவே பிரியோட பகவான் கீதையில் சொன்ன மாதிரி இதுக்கு பிரமாணமே ஆஞ்சநேய சுவாமி. தேவர்கள் எல்லாம் புஷ்ப மழை பொழிகிறார். யுதிர்திஷ்டித் மதிர்தாஸ்தியம் சொகர்மதில் செய்ததி உடைய ஸ்மரணம் பண்ணல, ஒரு ஸ்மரணம் பண்ண மாத்திரத்தில் அவர்களுக்கு புத்தி ஏற்படும், வில்பவர் ஏற்படும், அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஏற்படும், அப்புறம் என்னென்னா காரியத்திலே நழுவவே மாட்டா அப்படின்னு தேவர்கள் எல்லாம் புஷ்ப மழை பொழிஞ்சார். லங்க பிரவேசம் பண்ணுறச்சே இப்போ லங்க பிரவேசம் பண்ணி பயங்கரமா சாகசமா யுத்தம் பண்ணினார். வந்த ராவண புத்திரனை வதம் பண்ணினார், அந்த தளபதிகளை வதம் பண்ணினார், ஜபுமாலியை வதம் பண்ணினார், அப்புறம் இந்திரஜித்து கட்டுப்பட்டாமாய் கட்டுப்பட்டார். அப்புறம் இத்தனையும் செஞ்சிடலாம்னா கடைசியில் ரிசல்ட் என்ன கல்லடி வாங்கிட்டு இருக்காரு. அதையும் கவலையே பண்றது இல்லைன்னா நம்மளோ வந்து எதிராளி, நம்மளோ வெளியூருக்காரா அப்படி முதல்ல வந்து ராம பிரபாவத்தை காட்டினவர் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். அதுக்கப்புறம் தான் சுவாமி விவேகானந்தர் போன்றவாள் இப்போ நிறைய ஃபாரின் லெக்சர்ஸ் நடிக்கிறது முதல்ல காட்டவர் ஆஞ்சநேய சுவாமி. அப்படி தைரியமாக ராவணனை பார்த்தார். அப்படி ராவணனை பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு மரியாதை வந்தது. அஹோ ரூபம் அஹோ தைரியம் அஹோ சத்தம் அஹோ துதி அஹோ ராட்சசராஜஸ்ய சர்வலட்சண யுத்ததா அப்படின்னு அவரோட தேஜஸ் வந்து ஆஞ்சநேயரை வந்து இழுக்கிறதா. அத்தகையான மகா தேஜஸ்வி எதனால்னா சிவபூஜை நித்தியம் பண்ணுறார், நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணுறார். அதுவும் அவர் சீதை அபரணம் பண்ணுறச்சு ராவணன் வந்து கபட சன்னியாசியாக வந்தான்னா பொதுவாக சன்னியாசிக்கு வந்து உபவீதம் கிடையாது, பூனல் கிடையாது. இங்கே வந்து ராவணன் பண்ணனா தாடியை வந்து வளர்த்தார், தலையில் வந்து ஜடாமுடியை வந்து வச்சார். ஜடாமுடியை வச்சதுக்கப்புறம் பூனலை கட்டவே இல்லை. ஏன் கட்டலைன்னா அடுத்த வேலை அக்னிஹோத்திரம் பண்ணியானுமே, அதை தெஜிக்கவே கூடாது அப்படின்னு உறுதியான தர்மத்தில் இருந்தார் ராவணன். அந்த உறுதியான தர்மத்தினால தான் அப்பேற்பட்ட தேஜஸ் முகத்தில் தெரியுது. ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கு, அந்த ஒரு குறை மட்டும் நீங்கினா இந்திரனே ஆடுற பக்கம் உண்டு. இந்திரன் பலவத்தமாக ஆழ வேண்டாம். இந்திரன் வந்து எப்படி பகவான் அன்போடு ஆழறாரோ அப்படி அன்போட ராஜபரிபாலனம் பண்றதுக்கு அந்த யோக்கியத்தை உண்டு, பகவானுக்கு சமமாயிடுவாரு அப்படின்னு நினைச்சு யாருக்கும் வணங்காத ராவணன் ஆஞ்சநேய சுவாமி பார்த்த உடனே மேடு சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவனோட சால குடிஞ்சிட்டார். கிமேஷ பகவான் நந்தி பவே சாட்சாதிகாகதா ஏன சந்தோஷி கைலாசே மயா சம்பாவிதே புதா. ஏதோ கைலாசத்தில் இந்த சமாச்சாரம் என்னமோ தோன்றது.
சோயம் வானரமூர்த்திஷ்டார் கிஞ்சித் வானோபி வாசுரா இப்படின்னு பல அர்த்தங்கள் போடுறா. கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சா ரியாகதா, ஒன்று சாட்சாத் நந்திகேஸ்வரனே. அப்போ ராவணனோ வந்து பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணணும்னு வந்து அகம்பாவத்தோட புஷ்ப விமானத்தில் வந்து அமர்ந்துட்டு வந்த கைலாசத்தில் வரைச்சு. அப்போ கைலாசத்தில் வரைச்சு அப்போ வந்து கைலாசத்தில் வந்து வந்துட்டார். வந்த உடனே நந்திகேஸ்வரனை பார்த்தார். நந்திகேஸ்வரனை பார்த்த உடனே நந்திகேஸ்வரர் அவர் வந்து நந்திகேஸ்வரன் கேட்டார், எனக்கு பரமேஸ்வரனையும் அம்பாலையும் போய் தரிசனம் பண்ண வேண்டும். நான் தரிசனம் பண்ணலாம், சுவாமி ஏகாந்தமாக இருக்கா, அதுக்கு முதல்ல என்கிட்ட விண்ணப்பம் கேட்டு தான் தரிசனம் பண்ணணுங்க. வந்தோடனே ராவணனுக்கு வேகம் வந்தோடனே, குரங்கு தள்ளி போடா, நான் ஏன் சுவாமி தானே முக்கியம் அப்படின்னோடனே தள்ளினார். பார்த்தோன்னே நீ சொல்றது சரிதான்பா, குரங்குனாலே வம்ச நாசம் ஏற்படுண்டா அப்படின்னு சபிச்சார். ஏன்னா 2 ரூபம் இருக்கு நந்திகேஸ்வரனுக்கு. பிரபலமா இப்போ ரிஷப ரூபத்தில் இருக்கார், காலமாட்டு ரூபத்தில் நந்திகேஸ்வரர் இருக்கார். இன்னொன்று கிங்கரனா அதிகார நந்தியா வான ரூபத்திலையும் இருக்கார். அப்படி வான ரூபத்தில் நந்தியை பார்த்து குரங்கு போடான்னார். அதுக்கு பலனாக அந்த குரங்கு குரங்குனாலே ஒரு வம்சத்துக்கு நாசம் ஏற்படும் சபிச்சார். ஒருவேளை அந்த நந்திகேஸ்வரன் சொன்னதா அப்படின்னு நினைச்சார். இன்னொன்று நந்தி மகந்தே ஞான குருந்தினை அப்படின்னு பரமேஸ்வரன், ஒருவேளை பரமேஸ்வரன் வந்திருக்கானா அப்படின்னு நினைச்சார். இன்னொன்னா கிம்சின் பானோபி வாசுரா, பானாசுரனா இவரு, ஒருவேளை பானாசுரனா, பானனும் குரங்கு ரூபத்தில் தானே இருக்காரு, அவரு கிங்கரனாச்சே அப்படின்னு நினைச்சுட்டு அப்போ வந்து கம்பராமாயணத்தில் ஒரு கதை வருது. இந்த கம்பராமாயணத்தில் வந்து சீதையோட சிவதனு பங்கத்தில் சீதா சுயம்பரத்தில் பானாசுரன் வந்தார். பானாசுரன் வந்ததுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சது, இந்த வந்த தனுஷோ சிவதனுஷு அப்படி கேட்ட உடனே அவரும் பரமசிவபக்தனாச்சே, பரமேஸ்வரன் நாட்டியம் ஆடுறச்சே, இவர் போய் மிருதங்க வாசிவார். பாகவத்தில் வருது, பரமேஸ்வரன் நடனத்துக்கு அனுபவிச்சுன்னே மிருதங்க வாசிகர் பானாசுரன் ஒருத்தர், நந்திக்கு சப்ஸ்டியூட்டாக இருப்பார். அப்புறம் சிவதனுஷ்னு தெரிஞ்சது உடனே 3 தடவை சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு நான் வரலப்பா இந்த சமாச்சாரத்துக்கு அப்படின்னு கிளம்பினார். அப்போ அசடு ராவண வந்தான் கரெக்டாக. அப்போ வந்ததுக்கப்புறம் தனுஷை தூக்கினா, பிரயத்னம் பண்ணா, பலயத்தமாக தூக்கணும்னு வந்தார். ஒரு துன்பு கூட அசைய முடியல. எப்பேற்பட்ட தோல்லாம் கைலாச பர்வதத்தை தூக்கின ராவண அந்த சிவதனுஷை தூக்கவே முடியல. தூக்கினதுக்கு அப்புறம் அசடுமே ஒரு பிரதிஜை பண்ணினார். என்னன்னா, எனக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா ஜனகா நீ ஏதோ ஸ்திரீ வச்சிருக்கியே, அந்த ஸ்திரீயை நான் ஆபரணம் பண்ணிட்டு நான் பலவந்தமாக வைத்துன்னு கல்யாணம் பண்ணுவேன் அப்படி கேட்ட உடனே பாணன் கோபம் பண்ணி சபதம் பண்ணினார். இந்த மாதிரி நான் சபைக்கு வருவேண்டா பயல, சபைக்கு வந்தோடனே என்னால் அவனுக்கு குலநாசம் ஏற்படும் அப்படின்னு நினச்ச உடனே ஒருவேளை இந்த பானாசுரம் வந்ததா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தார். பார்த்த உடனே பிரஸ்தனை வச்சு கேள்வி கேட்டார். பிரஸ்தனை வச்சு கேட்டால், என்ன சமாச்சாரம், நீங்கள் வந்திருக்கேன், எதுக்கு வந்த ஜம்முமாரி அக்ஷகுமாரன் எதுக்கு வதம் பண்ண, எதுக்கு வந்த 1000 கால் மண்டபத்தை துவம்சம் பண்ணின இப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு வர்றார். எதுக்கும் மதிக்கல ஆஞ்சநேய சுவாமி. வெச்சக்கண்ணு வாங்காம ராவணனே பார்த்துட்டு இருக்கார், வேற யாரையும் பார்க்காம ராவணன் மேலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அப்படின்னு பார்த்த உடனே ஆஞ்சநேய சுவாமி ஆரம்பிக்கச்சே எப்படி சொல்றாருன்னா, நான் அப்படி ராவணனுக்கும் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறானே, என் கேள்விக்காக பதில் சொல்லி தொலைவிட்டவேன் அப்படின்னு ராவணன் அந்த வேகத்தோட, நீ யாரா, நீ யமதூதனா, வருண தூதனா, வாயு தூதனா, இல்ல சூரிய தூதனா, இல்ல இந்திர தூதனா, சொர்க்கத்துல இருந்து வரியா, பாத்தாளத்துல இருந்து வரியா, பிரம்மலோகத்துல இருந்து வரியா, எந்த லோகத்துல நீ வர அப்படின்னு கேட்ட உடனே, நான் வேற எந்த தூதனும் இல்லப்பா, நான் ராமதூதன் அப்படி ராமதூதன் சொன்னதுக்கு அப்புறம் நீ ஒன்று பண்ணு, அதுவும் நீ நம்பலாம். ஏன்னா நான் என் ஜாதி எப்பேற்பட்ட ஜாதினா ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா சத்தியம் ராட்சச ராஜஸ்ய சுடுஸ்வ வசனம் தம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா. அல்ல ராவணா, நீ புரிஞ்சுக்கோ, இப்போ நான் சொல்கிறது 100க்கு 100 சத்தியம். ஏன்னா நாங்களும் வானர ஜாதிகள், நாங்கள் மறைமுகமாக அடிக்க மாட்டோம், நேரம் இருக்குதா நேரத்தை கோட்டையில் ஏறி நம்ம அடிப்போம். அத்தகையான வானரர் தூதர்கள் நாங்கள் வானரர்கள். எங்கள் ஜாதி என்னன்னு கேட்டியே, நாங்களாம் வானரர்கள் விசேஷதா. அதனால நீ நினைக்கிற யார்கிட்ட போதில் நீ நினைக்கிற என்னமோ சாமானிய புருஷன் நினச்சிக்காத. யோராமம் பிரதியுத்தீட்ட விஷ்ணு துல்லிய பராக்கிரமம், அதுக்கான விஷ்ணுக்கு துல்லியமான பராக்கிரமம் உடையவன். அவரோட அம்புக்கு உன்னால் பயிரை தப்பவே முடியாது, பிரதி பலனும் உன்னால் கொடுக்கவும் முடியாது. யாரும் வரமாட்டா, உற்றாரு உறவினர்கள், நீ எந்த பிரம்மா வரத்தினால வசம் வாங்கினியோ, எந்த பரமேஸ்வரன் நீ தபசினால பக்தினால வசம்
வசம் வாங்கினியோ, எந்த இந்திரனை வந்து உன்னோட பௌருஷத்தினால நீ வசம் வாங்கினியோ, அப்புறம் என்ன தேவர்களை வந்து உன்னோட பலவத்தமா நீ வாங்கினியோ, உங்களால நிக்க முடியாது. அப்புறம் எந்த சீதையை நீ அபரணம் பண்ணியோ, அவ சாட்சாத் ஆதிபராசக்தி. காலராத்திரி தாம் வித்தி சர்வலங்கா விநாசினி. அவளோட பிரபாவம்னா அவர் பார்வை பார்த்தா உங்க லங்கையே பொசிக்கணும். அதனால உங்க குடும்பம் வம்சாவளி எல்லாரும் வேரோட அழிஞ்சு போயிடுவா. ராவணா ஜாக்கிரதை, நான் இதோபதேசம் பண்ற கேளு. அதனால நீ ராவணோட பானத்துல தப்ப முடியாது. பிரம்மா ஸ்வயம்பு சதுராரணோவா ருத்ரத்திரே திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திரஹா சுரநாயகோவா சாத்தும் நசக்தா விதி ராமவத்தியம். பிரம்மா ஸ்வயம்பு பிரம்மதேவன் வந்து உனக்கு சாயம் பண்ண வந்தா ராமபானத்துக்கு வந்து தலைதிருக்கி ஓடி போயிடுவார். ருத்ரத்திரே திரிபுராந்தகோவா பரமேஸ்வரன் வந்து சூலபாணியா வந்தா ராமரோட அசத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அப்புறம் இந்திரன் வந்து வஜ்ரத்தால வந்தா இந்திரனுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்படி பல தேவர்கள் பாசத்தை ஏவினா அவர்களால சாயம் பண்ண முடியாது ராவணோட பானத்துக்கு. ஜாக்கிரத ராவணா அப்படின்னு கேட்ட உடனே ராவணன் பல்ல கடிச்சுன்னு ஆத்திரம் வந்து வந்த உடனே வதம் தஸ்ய மகாகவேகே, வதம் பண்றா ஒழிச்சிடுறா அப்படின்னு கேட்ட உடனே முன்னாடி வந்து விபீஷணன் வந்தார். நிவேதரி வதோ தௌத்தியம் நானுமேனே விபீஷணா அப்படின்னு மதுரமான சொல்ல விபீஷணன் வந்துட்டார். விபீஷணாழ்வான் வந்த உடனே சொல்ற, அண்ணா உனக்கு தெரியாத வேதமா? சாமவேத கரகண்டவன், நீ எல்லாமே தெரிஞ்சவனாச்சு. நீ ராஜா வேற, எல்லாம் தெரிஞ்சவர். வந்தவரும் தூதன் நீ விசேஷமா சொன்னாரு. வதம் பண்றது என்னப்பா நியாயம்? அதனால நீ வந்து வதம் பண்ண வேண்டாம். நீ வதம் பண்ணா எதிராளியோட பலம் என்ன, எதிராளியோட பௌருஷம் என்னன்னு தெரியணும்னா இவன் உயிரோட விட்டாதான் உண்டு. இவனை சமாப்தி பண்ணினானா எதிர என்ன நடக்கிறது ஒரு விஷயமே தெரியாது. அதனால வேணும்னா தண்டனை கொடுத்துட்டு வேணா போ அப்படின்னு கேட்ட உடனே சபாஷ், சரியான விட நீ கொடுத்தது. அதனால இவனை வந்து வதம் பண்ண வேண்டாம். கபீனாங்கில ராங்கூலம் மிஷ்டம் மகதி பூஜனம். ஏன்னா இவனுக்கு பூஷணமே வாள் தானே. வாள் இருக்க தொட்டதால இவ்வளோ கொழுப்போடு இவ்வளோ தைரியமான ராஜான்னு வந்து ஒரு லவலேசம் மரியாதை இல்லாமல் பேசினாரு. அதனால இவருக்கு சரியான தண்டனை என்னன்னா வாளில் வந்து அக்னியை மூட்டு. எப்பேற்பட்ட தோஷம் பண்ணுறாப்பார். சீத்தை ஜெகன்மாதா வந்து காமவசப்பட்டு அபரணம் பண்ணிட்டார். அதுக்கு மேலே என்ன தப்பு? பரம பாகவதனான ராமபக்த சிகாமணி ஆஞ்சநேய சுவாமியோட வாளில் நெருப்பு வைக்கிறார். அப்படிதான் காமமோட வேலையே. காமம் என்ன பண்ணும்னா நம்ம மேலே மேலே தப்பு செய்யணும், ஆசை தூண்டி விடணும், நம்ம குரோதத்தை உண்டாகும், கோபத்தை உண்டாகும். அந்த குரோதத்தினால மனசு வந்து புத்தி பேதலிச்சு போயிடும். அப்படி புத்தி பேதலிச்சு போனால் சுற்றி யார் வந்தா நீ பார்க்கவே மாட்டோம். அதனால என்ன ஆகும்? புத்தி நாசமானதுனால மனுஷனே நாசமாயிடுவார். அப்படின்னு ராவணன் வந்து எப்போ தீ வச்சாரோ அஞ்சிலே ஒன்று விட்டால் அவன் நம்மை அழித்து காப்பா, அஞ்சிலே ஒன்றி வைத்தால் அவன் நம்மை அழித்து காப்பா அப்படின்னு அந்த 5 பூதத்தில் வந்து தீய மூலமா வச்சு கமலாட்டம் சொன்ன மாதிரி வந்த ராட்சசர்கள் எல்லாருமே வச்சு அவ எல்லாருமே கயிறு கட்டினா வாழு பெருசாவே போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா அடுவான் வாலாட்டமா போறதுன்னு பேச்சுவார்த்தையில் சொல்லுவோம், அந்த மாதிரி பெருசா போறது வாழ் ரொம்ப நீண்டமா இருக்கு. அப்புறம் வந்து ஏதோ முடிவு கொண்டு வரணும்னு ஆஞ்சநேய சுவாமி சங்கல்பிச்சு இது இந்த லிமிட் வரைக்கும் நிப்பாட்டினார். நிப்பாட்டின உடனேயே அந்த வாளில் நெருப்பு வச்சா சுத்தி வந்த ராட்சசர்களும் அவ கேசம் பத்திக்கிறது, அவ தாடி பட்டிக்கிறது, அவ வஸ்திரம் பட்டிக்கிறது, தலை திருக்கி ஓடுறா. ஓடி வந்து அவ எப்படி காப்பாத்துறது தெரியாம அங்கங்க ஓடுறா. அப்புறம் ராவணனும் தீ பத்திக்கிறா, ஓடுகிறா ஓடுகிறா ஓடுகிறான்னு எல்லாரும் ஓடுறா. ஓடின உடனே அப்படி ராவணனோட பவனத்து வாசலா தர்பார் வாசலா அப்படின்னு வெளில குதிச்சு என்ன பண்ணாருன்னா அவரோ எப்படி இருக்காருன்னா அவரோ சூரியன் சகல சாஸ்திரம் கற்றுந்தவர். 2 சூரியன் சம்மதிச்சார். 2 சூரியன் சேர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஜாஜ்வல்யமா வந்து சுவாமி சோபிக்கிறார். அப்படி சோபிக்கச்சே அவர் அது தீய மூலமா வச்சுட்டு சுத்தி இருக்க லங்க பட்டினத்தை ராவண அந்தபுரத்தை எல்லாத்தையும் தீ வைக்கிறார். அதை தீ வைக்கிறச்சே ஜெகன்மாதாக்கு அந்த விஷயமே போயிடுச்சு. வைதேகீஷோ சந்தப்தா உதாசனமுபாகமதே யத்யஸ்தி பதிசுத்ரூஷா யத்யஸ்தைதம் தபஹ யதி வாஸ்தேகபத்னீத்வம் ஷீதோபவஹனுபதா யதி கஸ்யனுக்ரோஷः தஸ்ய மய்யத்ரிதீமதः யதி வா பாக்யசேஷோ மே ஷீதோபவஹனுமதः யதி மாமிருத்த சம்பன்னா ச விஜானாதி ராகவः அப்படின்னு சீதை மனசால பிரார்த்தனை பண்றா. யத்யஸ்தி பதிசுத்ரூஷா
நான் வந்து என்னோட சாரித்திரம் சத்தியமாக இருந்த பட்சத்தில், அப்புறம் நான் வந்து ராமரை தவிர வேறு அந்நிய மனுஷன் நாடாத பட்சத்தில் நான் வந்து தர்மத்தோடு இருந்தேன்னா, அந்த தர்மத்துக்கு பலனாக எந்த தீ வந்து ஆஞ்சநேய சுவாமி வந்து ராவணன் வந்து வச்சாரோ அந்த தீ வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து சீதமாக உண்டாகட்டும், குளிர்ச்சி உண்டாகட்டும் அப்படின்னு சீதம்மா பிரார்த்தனை பண்ணா. அப்புறம் வந்து நான் ஏகபத்னியாக இருந்தால் அந்த தீ வந்து குளிர்ச்சி உண்டாகட்டும் இப்படின்னு ஒரு கண்டிஷன் சீதை பிரார்த்தனை பண்ணுறார். சுத்திர தேவதைகள் பிரார்த்தனை பண்றார். தம் பர்த்தா பகவான் தெரிஞ்சு பகவான் ஆஞ்சநேய ராமபிரான பிரார்த்தனை பண்ணி இந்த தீ வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு குளிர்ச்சி உண்டாகட்டும் அப்படின்னு சுத்திரிகள் லங்கையே பொசுக்கும்படியா பண்ணார். பொசுக்கும்படியா பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஸ்பிளிட் செகண்ட்ல ஆஞ்சநேய சுவாமி தோணிட்டான். நம்ம பண்ணது ராவணன் மேலே ஆத்திரத்தில் பண்ணோம். நாங்கள் என்ன சொல்லி ஒன்றும் கேட்கல, ஹிதோபதேசம் தானே பண்ணோம், அவனை ஒன்றும் நான் மட்டம் தட்டலையே அப்படின்னு வந்த கோபத்தில் ஆலோசனை பண்ண, நம்ம குத்தம்பா இரிவாகும் குத்தோஹன்யா குரு நபி குத்தஹா பருஷயா வாச்சா அதஷாது வசிப்பே. நம்ம கோபப்பட்டது தப்பா? நம்ம ஒருத்தன் கோபப்பட்டா என்ன, சுற்றி குருநாதர் இருக்கான்னு பார்க்காம அவனை வந்து கத்தி எடுத்து கொலையே பண்ணிடுவார். அப்புறம் வந்து என்ன, குருநாதர் இருக்கான்னு பார்க்காம என்ன வாய்க்கு வந்து கண்டபடி பேசிடுவார். அப்படின்னு நான் ஒருவேளை பண்ணது அதர்மமா? சீதை இருக்கான்னு ஸ்மரணையை விட்டுட்டேன் நான். விபீஷன் ஆழ்வான் இருக்கான், விபீஷனுக்கும் சீதை பவனத்தில் தீயே வைக்கல அவர், மற்ற இடத்துல தீ வச்சிருக்காருன்னு அதை எப்போ சொல்றாருன்னா விபீஷணாகதி கட்டத்தில். அப்போ வந்து ஆஞ்சநேய சுவாமி வந்து அவன் பவனத்தில் தீ வைக்கலன்னு அப்போ தெரியுது. அப்போ விபீஷண பவனமும் சீதையோட அசோக வாட்டிக்கால தீ வைக்கல. அப்புறம் ஆலோசனை பண்ண ஆஞ்சநேய சுவாமி, நம்ம தீ வச்சாலும் அவளோட பாதிவிரத்த அக்னி தானே பயங்கரம், அக்னி அவளுக்கு தானே கட்டுப்பட்டு இருக்கு அப்படி லேசா நினச்சிட்டு தற்செயலா தீயை வந்து சமுத்திரத்தில் அணைச்சார். அணைச்ச உடனே சீதையை தரிசனம் பண்ணணும்னு போனார். சீதையை தரிசனம் பண்ணி சீதையிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி சீதையிட்ட விடைபெற்று சீதம்மாட்ட விடை பெற்று கொண்டு மேற்கொண்டு திரும்ப ஸ்வஸ்தானத்துக்கு வந்தார் ஆஞ்சநேய சுவாமி. வந்த உடனே வந்த வானர்கள் ஒரே குதூகலம், நம்ம ஆஞ்சநேய சுவாமி வந்துட்டார், நம்ம ஆஞ்சநேய சுவாமி வந்துட்டார். ஏன்னா அவர் போனச்சே பிரச்சன்னச்ச பிரகாசச்ச சந்திரமாய் விளச்சதே. எப்படி ஏரோப்ளைன் வந்து போனா வந்து குழந்தைகள் எப்படி உற்சாகமா இருக்குமோ அதே மாதிரி ஏரோப்ளைன் திரும்பி வந்தா எப்படி வந்து அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிற அப்பா அம்மா சேர்ந்து வந்தா எப்படி உற்சாகமா இருக்கோ அதே மாதிரி குழந்தைகள் உற்சாகமா வந்த வானர்கள் எல்லாரும் உற்சாகமா இருக்கா. உற்சாகமா வந்ததுக்கப்புறம் அந்த சமயத்தில் ராமபிரான் வந்தார். ராமபிரான் வந்த உடனேயே மேற்கொண்டு சொல்றார், இஷ்டா சீதா கண்டேன் சீதையே. ராமரும் ரொம்ப ஆர்வமா இருக்கார். அம்மா எப்படி இருக்கா, சீதம்மா எப்படி இருக்கா அப்படின்னு ஆர்வமா ராமர் இருக்கார். அப்படி இருக்கச்சே ராமர் சொல்றார், கண்டேன் சீதையே கமலாட்டான் சொன்ன மாதிரி அப்படின்னு சீதையை தரிசனம் பண்ணிட்டேன் அப்படி சொன்ன உடனே வந்த செய்தியை முழுக்க சொன்னார். அதுதான் 58 சொல்ற சுந்தரகாண்ட காட்டுறது. ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி பிரயாணத்திலேருந்து அவர் வந்து என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கார், என்னெல்லாம் ராட்சசர்களை வதம் பண்ணினார், லங்கைக்கே நாடும் தைக்கும்படியா வச்சார், இப்படின்னு மொத்த செயல் வந்து ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவர், ஜாம்பவான் போன்ற வானவர்கள் எல்லார் மத்தியும் எல்லார் நேரையும் நேர சொன்னார் 58 சொல்றது. அப்படின்னு சுந்தரகாண்டத்தை முழுக்க ஆஞ்சநேய சுவாமி சொன்னார். சொன்னோடனே வானவர்களுக்கு உற்சாகம். அவர்களோ என்னவோ லங்கைக்கு வந்து லங்கை எல்லாம் வந்து எல்லா லங்கைக்கு போயிட்டு வந்தா மாதிரி எல்லா உற்சாகத்தை என்ன பண்றான்னா எல்லாருமே வந்து கூட்டமா வந்தா. அங்க வந்து கூட்டத்தில் இருக்கச்சே ஒரு வனத்தை வந்து தடிமுகன் வந்து சுக்ரீவன் மாமா வந்து அதை கவர்ன் பண்றார். அந்த தடிமுகனை தள்ளிட்டு அவன் எல்லாரும் என்ன பண்ணான்னா காயந்தி கேச்சு பிரலபந்தி கேச்சு நிஜந்தி கேச்சு ஹதந்தி கேச்சு வசந்தி கேச்சு விலபந்தி கேச்சு பிரலபந்தி கேச்சு விரசந்தி கேச்சு அப்படி எல்லாருமே தன மறந்து இருக்காங்க. எல்லாருமே கடைச்ச மது வந்து எல்லாத்தையும் பானம் பண்ணிட்டு எல்லாரும் குதிச்சுட்டு ஒருத்தர் வந்து நான் தாண்ட ஆஞ்சநேயரு, நான் தான் சமுதிரத்தை தாண்டினேன் அப்படின்னு ஒருத்தர் கோஷம் பண்றார். இன்னொரு ஒருத்தர் வந்து நீலடா ஆஞ்சநேயரு, நான் தான் லங்கையை தாண்டினேன், நான் தான் வந்து லங்கைக்கு தீ வச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு ஒருத்தர் வந்து நான் தான் லங்கினி ஒரு கோடு போட்டு அவனை வேலை துரத்தினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு ஒருத்தர் வந்து நான் தான் சீதம்மா பார்த்தேன் இப்படின்னு ஒருத்தர் ஆஞ்சநேயர் லீலையில சொல்லிட்டு போனவனே ஒருத்தர். அந்த ஒருத்தர் போனவர் வந்து எல்லாருமே வந்து ஆஞ்சநேயர்னு வந்து சூப்பரிங் போஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து பாதிச்சுட்டு எல்லாருமே லங்கை போயிட்டு வந்தா மாதிரி எல்லாரும் கதவு காட்டி எல்லாரும் பேசுறான். பொதுவான பக்தர்கள்லாம் தகுதிமுகருக்கும் பயம் வந்தது. அப்புறம் வந்து சுக்ரீவன்ட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி மகாராஜா உங்க கூட்டாளிங்க எல்லாருமே என்னை காலால உதச்சிட்டு எல்லாரும் ஓரமா தள்ளிட்டு எல்லாம் மதுபான மந்திரங்கள்லாம் தலை வருது, எல்லாரும் காலி மாதிரி நர்த்தனம் பண்றா, எங்களால பார்க்கவே முடியல மகாராஜா, ஏதாவது ஒரு கட்டளை போடு அப்படின்னு சொன்ன உடனே அது ஒன்றும் இல்லைப்பா, ராமரோட சுகம் வந்து ராமர் சந்தோஷமா இருக்கார்ல, எங்களுக்கும் சுகம் தான்,
இவர்கள் வந்து இவர் படி இருக்கட்டுமே அப்படின்னு அந்த சமயத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்ட சுக்ரீவர். அப்புறம் எல்லாரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் தீர்மானம் ஆயிட்டார். அது ராமபிரானுக்கோ ஒரு விரகம், இப்பேற்பட்ட காரியம் பண்ணினாரே, இப்பேற்பட்ட காரியம் பண்ணதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் ஆஞ்சநேய சுவாமி சொன்னார். 1 மாதத்துலலாம் உயிர் தரிப்பேன் அப்படின்னு செய்தி சொன்னதுக்கப்புறம் ராமர் கண்ணிலேருந்து தாரதாஜனம் பண்ணதுக்கப்புறம் அந்த சூடாமணியை வந்து அந்த கனையாழியை வந்து ராமபிராட்டு கொடுத்த உடனே சந்தோஷமாக கண்ணிலேருந்து தாராஜனம் பண்ணதுக்கப்புறம் மேற்கொண்டு சொல்ற நக்குர்மி சதிஷம் பிரியம் பரிஸ்வங்கோ மயா காலைவ பிராப்ய கத்துஸ்துஸ்ய மகாத்மனஹ ந குருமி சதிஷம் பிரியம் பரிஸ்வங்கோ அனுமதஹ அப்படின்னா ஏச சர்வஸ்வ பூதஸ்ய பரிஸ்வங்கோ அனுமதஹ. அதனால நான் என்ன கைமாறு பண்றது எனக்கே தெரியலப்பா, இப்பேற்பட்ட காரியம் பண்ணியே, இப்பேற்பட்ட வினய சம்பந்தா இருக்கே, ரொம்ப தனைய கிருத காரிய அப்படி இப்பேர் ஆஞ்சநேய சுவாமி பத்தி கீர்த்தனை தாழ்வார் சொல்ற மாயிராம தூதர் ஓராசுர மகாவீரிய கும்ப தனைய கிருத காரிய அப்படின்னு அப்பேற்பட்ட அசுரர்களை வந்து கொசுவை சமாப்தி பண்ற மாதிரி கொசுல அடிக்கிற மாதிரி எல்லா அசுரங்களையும் சமாப்தி பண்ணுவார். அப்பேற்பட்ட பராக்கிரம உடையவர் அவர் கும்ப தலைகிற காரிய அகஸ்தியருக்கு சமானமான காரியம் பண்ணுவார். எப்படி அச்சுதாயனமா ஒரு பாடம் பண்ணி மொத்த சமுதிரத்தின் குடிச்சாரோ அந்த மாதிரி அவர் நினைச்சா மொத்த லங்கையை சமாதானம் பண்ணிடுவார். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியார்னா எங்க ஆஞ்சநேயர் மாயி ராமதூத அப்படின்னு ஜாகிரா கீர்த்தில சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட காரியம் ஆஞ்சநேய சுவாமி இத்தனையும் செஞ்சு இப்பேற்பட்ட வினயத்தோடு இருக்காரு. அப்படியே ஆஞ்சநேய சுவாமி வந்து குருமி சதிஷம் பிரியம் பரிஸ்வங்கோ அனுமதஹ, என்ன கொடுக்கறது என்ன கைமாறு பண்ண தெரியல, அதனால முன்னாடி கொடுக்க முடியும். ஏச சர்வஸ்ய பூதஸ்ய பரிஸ்வங்கோ அனுமதஹ, அதனால நான் என்னையே கொடுத்துடுறேன் காடமா ஆலிங்கனம் பண்ணினார். ஆஞ்சநேயரும் அவரையும் பின்தொடர்ந்து ஆலிங்கனம் பண்ணினார். அதுதான் வந்து துளசிதாஸ் சொல்றா ராமரசாயன துளஜய பாசா சதாரோஹோ ரகுபதிகே தாசா அப்படின்னு துளசிதாஸ் சொல்றார். அப்படி ராமர் வந்து நம்ம வசத்துல வரணும்னா என்ன அப்படின்னா ராமரசாயன துளஜய பாசா, ராமருக்கு கெமிக்கல் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். அது ஆஞ்சநேய சுவாமி யார் அவர் கிருபையை சம்பாதிச்சாரோ அவர்கள் மூலியமாக தான் ராமரோட கிருபை கிடைக்கும் அப்படின்னு சமத்ராமதா சித்தமே பிரமாணம். அவரும் வந்து ராமரை தேடணும்னு அந்த வீரத்தோடு இருக்கார். அப்படி சின்ன வயசுலேயே ராமபக்தி இருக்கு, ஏன்னா அவரே ஆஞ்சநேய சுவாமி அவதாரமே. அதனால கல்யாணத்தை வந்து விட்டுட்டு சாவதான்னு சொல்லி கல்யாணத்தை விட்டுட்டு யாருக்கும் தெரியாம வேகமா ஓடி அங்க நாசிக்கில் இருக்கிற கோதாவரி ஒரு குதிச்சார். குதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் எழுந்து வந்து நீச்சல் அடிச்சுட்டு ஒரு வனாந்திரத்துக்கு போனார். வனாந்திரத்துக்கு போனவொன்னே கண்ணை மூடி காந்தி ஜபம் பண்ணிட்டு சஹஸ்ராவதி காந்தி ஜபம் பண்ணி தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ண மாதிரி சூரிய பகவான் பிரத்யட்சமானார். சூரிய பகவான் பிரத்யட்சமானதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அவர் கேட்டார் சூரிய பகவான்கிட்ட, சுவாமி எனக்கு ராமநாம மற்றது உபதேசம் பண்றியா அப்படின்னு கேட்ட உடனே, நான் இளமா அதிகாரி, நீ ஆஞ்சநேய சுவாமியோட கிருபையை நாடு, அவர் மூலியமா தான் கிடைக்கும் அப்படி ஆஞ்சநேய சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணார். ராமநாம ஜபமும் காயத்ரி மந்திர ஜபமும் வந்து அவர் வந்து அதை 2 மூலமா வச்சிருந்து ஆஞ்சநேய சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணார். ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமானதுக்கு அப்புறம் அவரை பார்த்து சிரிச்சு நமஸ்காரம் பண்ணினார். சுவாமி நீங்க எனக்கு உபதேசம் பண்றியால, நான் எப்போ உபதேசம் பண்ணணும், ஏன்னா கண்ணாடியில் பார்த்தா நம்ம 2 பேரும் ஒரே ஒரு சுருப்பம் தானேப்பா, உன்னை பார்த்தா கண்ணாடியில் பார்த்தா நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான்ப்பா நீ இருக்க, அதனால் எனக்கே நான் எப்படிப்பா உபதேசம் பண்ண முடியும், அதனால ஒரு வழி இருக்கு, நான் கூப்பிடுறேன் ராமபிரான் வந்துடுவார் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி ராமநாம பக்தினாலே சமத்ராமதாஸ் வந்து ஆஞ்சநேய சுவாமி கட்டி போட்டார். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி எப்போ கட்டி போட்டாரோ சாட்சாத் ராமதர்சனம் அவருக்கு கிடைச்சது. அப்புறம் ராமதர்சனம் கிடைச்ச மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ராமரே வந்து சமத்ராமதாஸ் வந்து மடியில வச்சுட்டு அவருக்கு துவயோதசாட்சி மந்திரமான ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்னு அவரோட சைத்தம் இங்க அதான் இங்க பிரத்யட்சமா காட்டுற. இங்க ராமபிரான் ஆஞ்சநேய சுவாமியே ஆலிங்கனம் பண்ணினாருன்னா அவரோட பக்தி, அவரோட ஞானம், அவரோட வைராக்கியம், அவரோட பிரம்மச்சரியம் இது போதும். இதனாலேயே ஆஞ்சநேய சுவாமி வந்து அவர் வந்து ராமபிரான வசப்படுத்தினார் அப்படின்னு அவர் பண்ண காரியத்துல லவலேசம் பற்றேல நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சின்ன காரியத்தை செஞ்சதுக்கே நம்ம மார்பை தட்டின்னு 10 இடத்துல போய் தப்பட்டு அடிப்போம். ஆனால் ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா பண்ணது சிறப்பான காரியம், பயங்கரமான காரியம், யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை ஆஞ்சநேய சுவாமி செஞ்சிருக்கார். அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி பண்ண காரியத்துக்கு அதுக்கு உகந்த சம்மானம் என்னன்னா தனையே கொடுக்கறது. அப்படி ராமபிரான் தனையே கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கச்சே அப்போ அந்த சமயத்துல மந்திர ஆலோசனை
அதுவும் நதிக்கரையில், அதுவும் சமுத்திரக்கரையில் எல்லாருமே எந்த சமயத்தில் தீர்மானம் பண்ணாலும் அபிஜித் முகூர்த்தத்தை அந்த நேரத்தை பார்த்து குறித்து வச்சுட்டு எல்லாருமே வந்து படத்தளபதிகள், அந்த படத்தளபதி ஆடுற கமாண்டர் இன் சீஃப் இப்படின்னு ஒருத்தர் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இப்படின்னு ஒன்று சொல்லிட்டே போகிறோம். இன்ஃபேக்ட்ரி சொல்லிட்டே போகிறோம். இப்படி சொல்லிட்டே போகிறச்சே அந்த படத்தளபதி யாருன்னா வானர சேனைக்கு நீலன், சாட்சாத் அக்னி ஸ்வரூபமே. எப்படி வந்து தேவர்களுக்கு வந்து படத்தளபதி முருகப்பெருமானோ இவரோ அக்னி அம்சம். அக்னி அம்சம்னால வானர்களுக்கு படத்தளபதியா ராமசேனைக்கு தளபதி யாருன்னா நீலன். அப்படின்னு எல்லாரும் வந்து கோஷத்தோட ராவணனை சமாப்தி பண்ணிடுற, ராவணனை வதம் பண்ணிடுற, ராவணி குற்று மூலியமா தலையை வெட்டிடுற, காலை வெட்டிடுற, இப்படி எல்லாரும் கோஷம் போடுற. கோஷம் போடுற வச்சு ராமர் ஒரு பார்வை பார்த்தார். ராமரும் இவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். சிரிச்சதுக்கு அப்புறம் அந்த சமயத்தில் லங்கையில வந்து ரொம்ப நேரம் நடக்காத மீட்டிங் வந்து ரொம்ப நேரம் நடக்காத மந்திர ஆலோசனை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஏன்னா வந்தவா எல்லா தேவர்களையும் ராஜர்கள் எல்லாரும் பந்தி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆஞ்சநேயர் வந்து எப்போ லங்கைக்கு வந்து லங்கை தகனம் பண்ணினாரோ அதை ஃபேப்ரிகேஷன் பண்ணி அதை சரி பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 1 மாதம் வேலையே ஆயிடுச்சு. இப்போதான் வந்து புதுசாக லங்கை ரெனோவேட் ஆயிடுச்சு. ரெனோவேட் ஆனோடனே அவங்க மந்திராலயத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க புத்து மூலியமா நல்லபடியாக வீட்டில் இருந்தா டேலண்ட்டுக்கு எல்லாம் தலைவர்கள் ஓடி போயிட்டாங்க. அப்படி எல்லாருமே சேர்ந்து முதல் தடவை மந்திராலயத்தில் விபீஷனுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா ரொம்ப நேரம் மீட்டிங் நடக்கல, இப்போதான் முதல் முறையாக மீட்டிங் நடக்கிறது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் ராவணன் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறேன். முதலாவது வச்சு நான் இப்பேற்பட்ட சீத்தையை அபகரணம் பண்ணினேன், யாரும் சீத்தையை மேலே கை வைக்கக்கூடாது, எவனும் சீத்தையை பற்றி பேசக்கூடாது, சீத்தையை வந்து என் வசத்தில் தான் இருப்பா, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ அந்த சீத்தையை விவாகம் பண்ணணும் இப்படின்னு கட்டளை போட்டேன். இப்படி கட்டளை போட்டதுக்கப்புறம் எல்லா மந்திரிகளும் என்ன பண்ணாருன்னா மகோதரன், மகாபாஷ்வன், வஜதகிருஷ்ணன், சூரியசத்ரு போன்ற அசுரர்கள் எல்லாருமே நான் ராவண வதம் பண்ணிடுறேன், நான் வந்து வானர்களை வதம் பண்ணிடுறேன், வந்த வானரை தீ வச்சாரு அவளை உடனே போய் வாங்குறேன், அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ராவண வதம் பண்ற, லக்ஷ்மணரை வதம் பண்ற, இவளை வதம் பண்ற, அவர்களை வதம் பண்ற, இப்படி முழுவதும் சொல்லிட்டே போறான். சொல்லிட்டே போச்சு விபீஷனுக்கு திரட்டி போச்சு. என்னடா அது, எல்லாரும் வந்து இவர் பண்ணதே அதர்மமான காரியம், ஒரு கல்யாணமான ஸ்திரீ, ராமபிரானுக்கு வாக்குப்பட்ட ஸ்திரீயை வந்து பலவந்தமா அபகரணம் பண்ணிட்டாரு. அப்படி பலவந்தமா அபகரணம் பண்ணின உடனே அது காட்டிலும் அவன் வந்து பௌருஷத்தால ராமரை வென்று வாங்கினா அப்போ ஒத்துக்கிறேன், அப்போ புருஷன் ஒத்துக்கிறேன், சாரித்திரஹீனமா பௌருஷஹீனனா ஒரு காரியத்தை பண்ணினாரு, இதுக்கு வேற இவர் ஜனங்க வேற இவர் கொண்டாடுறாரு அப்படி ராவணன் நல்புத்தி சத்புத்தி போதனை பண்ணணும்னு வந்தார். போதனை பண்றச்சு ராவணா நீ செய்து ரொம்ப தப்புப்பா, அதனால நீ அப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வேண்டாம். ஏன்னா இவர்களோ வந்து ரொம்ப நாள் நிற்க மாட்டா, இவர்களோ நீ பல பார்த்தோம் எப்பேற்பட்ட ஒரு கோரமான காட்சி பார்த்தோம்ல. ஒரு வானரர் வந்தார், ஒரு வானரர் வந்து நம்மளை வேற மிரட்டினார். மிரட்டினது மாத்திரம் இல்ல, ஒத்த லங்கைக்கும் வந்து ஜெயிக்கும்படியா வச்சார். அவர்கள் வந்து பாதி பேர் வந்து பாதி உடம்பு தெரிச்சுது, பாதி பேர் வந்து சுசூஷைக்கு சிகிச்சைக்கு போயிட்டார், பாதி பேர் வந்து உயிர் தப்பினா போதும் அவன் ஆற்றுக்கு போயிட்டா, அவன் மாமியோட புடவை எரிஞ்சுன்னு அவன் ஆற்றுக்கு போயிட்டா, இப்படின்னு அவன் உயிர் தப்பினா போதும். ஒருத்தர் இருந்தாரா, வசல்குமாரன் காலகதி அடைஞ்சான், ஜம்முமாலி காலகதி அடைஞ்சான், 5 சேனாபதிகள் வந்து பூஷணமா இருந்தாரு, இவர்களும் காலகதி அடைஞ்சா. இப்படி ஏற்பட்ட கஷ்டம் ஏற்பட்டது. நம்மளோட 1000 கால் மண்டபமும் தூந்துனா போயிடுது. அதை ரெனோவேட் பண்ணதுக்கே 1.5 மாசம் இல்லை, 3 மாசம் வேலையா எடுத்துப்பாரு. இப்பேற்பட்ட பெரிய வேலையா எடுத்துப்பாரு. அதனால நீ ஒன்று பண்ணு ராவணா, நம்ம வந்து இந்த சீதையை ராமபிராட்ட ஒப்படைச்சு நல்லபடியா முடியும் நமக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவரை பார்த்து 4 ராட்சசர்கள் வந்து ஆமான்னு தலையாட்டினதுக்கப்புறம் சபையை திடீர்னு ஹதம் பண்ணினார். போதும் சபை. அதுக்கப்புறம் ராவணன் வந்து தனியா பார்த்தார். அப்படி ராவணன் அந்தபுரத்தில் போய் போனான். ஏன்னா தர்பாரில் சொன்னா அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு, அதனால நம்ம அவமானப்படுத்த வேண்டாம், ராவணன் தனியா சொன்னா என்னமோ யுத்தம்னு தோன்றது. அப்புறம் ஆரம்பிக்கச்சு சுகத் தர்மம் நிர்சனம் வஜஸ்வ தர்மம் ரதிம் கீர்த்திவர்தனம் ஜெஜ ஆசுகோபம். அல்ல ராவணா இவனோட வேகத்தை நிப்பாட்டு, சுகதர்ம நீ விநாசனம், அத்தகையான சுகத்தையும் தர்மத்துக்கும் நாசனத்துக்கு காரணமா இருக்கேப்பா, அதை நிப்பாட்டு. அவர் பஜஸ்வ தர்மம், அதனால எந்த தர்மத்தை நீ வந்து அனுசரிக்கிறியோ, எந்த தர்மத்தை அனுசரிக்கிறோ அது உனக்கு நாசத்தை உண்டாகும்,
ஜனங்க சொல்றா, பரத்தியா சொல்றான், அது நீ தர்மமா எடுத்துக்காத, நான் சொல்ற தர்மத்தை ஜாக்கிரதையா கேளு. ரசீய ஜீவேன சமுத்திரமாந்தவா ஹிருதீயதாம் தாசதாய மைத்ரி. அதனால ரசீய ஜீவேன சமுத்திரமாந்தவா, அதாவது நீ என்ன பண்ணா, எந்த ராமபிரான் வந்து நம்ம நாடி வராரோ, நீ என்னமோ நினைச்ச அவர் வந்து 14 ராட்சசால வந்து வதம் பண்ணிட்டார் ராமரே போய் வதம் பண்ணல. இவர்கள் ராமரை தாக்கினார், ராமர் ஆத்மரட்சைக்காக 14 ராட்சசால வதம் பண்ணினாரே தவிர சூர்பனக்கு வந்து விபரீதமா நடந்தார். அந்த விபரீதமான அந்த 14 நாள் லட்சுமணன் மூக்கு அழுத்தினாரே தவிர அவ வந்து தப்ப வந்து ஓடா ஆரோபணம் பண்ணினா. புரிஞ்சுக்கோ ராவணா, அதனால நீ சீதையை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொன்னவன பிரதீயதாம் தாசதாய வைதவி, ராமபிராண்ட போய் சீதையை கொடு அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே பார்த்த ராவண பார்த்த உடனே, நீ என்ன இங்க சொல்ற, சபையில போய் சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே, இங்க என்ன விஷயம்னா ராவணன் ரொம்ப பொலைட்டெல்லாம் இல்லை, விபீஷனை அவாய்ட் பண்றது. ஏன்னா அவர் தர்மம் கேட்க இருக்கவே இல்லை. ஏன்னா என் ஆசைக்கு நான் சீதையை கல்யாணம் பண்ணி வச்சேன், என் ஆசையை சீதையை வசத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், என்னோட சுவார்த்தத்துக்கு தான் சீதையை அபாரணம் பண்ணினேன் தவிர வேற யாரும் அதை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா எனக்கு என்ன ஆசைனா சீதை வந்து பூஷிதனா இருக்கும், சீதை இருந்தா என் ராஜ்யம் சோபிக்கும், சீதை இருந்தா அப்போதான் எல்லாரும் மதிப்பா அப்படின்னு அந்த அகங்காரத்து உச்சகட்டத்துல ராவணன் இருந்தான், ஈகோஸ்டிக்கா இருக்கான். அத்தகையான ராவணனும் வந்து நாளைக்கு சபைக்கு வந்த, அது சபையில வரைச்சு அதே பல்லவி திரும்பி பாடின. ராவணனும் வந்த எல்லாருமே ராமரை வதம் பண்ணுவேன், லக்ஷ்மண வதம் பண்ணுவேன், வந்த வானரனை வதம் பண்ணுவேன் இப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லிட்டே போறான். அதே பல்லவியை திரும்பி பாடினான். இந்திரஜித்துக்கு பட்டுன்னு வேகம் வந்தது. அந்த சமயத்துல கும்பகர்ணன் வந்தான். இப்போதான் எழுந்தார் கும்பகர்ணன். அப்போ எழுந்து கும்பகர்ணன் வந்து இந்த பல்லவியை கேட்டவனே ராவணனை பார்த்து கண்டிச்சா, ராவணா நீ பண்ணது பெரிய தப்புமா, அதனால நீ சீதையை திரும்பி கொடுத்தோ, நீ பண்ண வேலைனால குலத்துக்கே நாசம் உண்டாகும் அப்படின்னா விபீஷனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா நமக்காக ஒரு நிற்கிறாரு, நம்ம சின்னண்ணா நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஆனா நீ பண்ணதை பண்ணிட்ட, ஏன் தலையெழுத்து உன்னை காப்பாற்றியே தீரணும்னு வந்து, ஏன்னா நீ போட்டு செஞ்ச சொத்து அதுக்காக காப்பாற்றிக்கணும், உனக்காக நான் போராடி உனக்காக நான் உயிரை வேணா விடுறேன்டாங்க. அப்புறம் விபீஷனுக்கு பக்குனாச்சு, என்னடா அது சின்னண்ணா தர்மத்தை பேசுறான்னு சொல்லிட்டு கடைசியில் ராவண பக்கத்து சாத்தகமா பேசினாரு அப்படின்னு. ஏன்னா ராவண அந்த சமயத்துல முகம் மாறிடுச்சு, கும்பகர்ணனை கண்டிக்கச்சு. அப்படி கும்பகர்ண வசத்தை கேட்ட உடனே அவருக்கு பிரசனம் உண்டாகிறமேக்காக என்ன சொன்னாருன்னா, ராவணா வந்து உனக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே விபீஷனுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஏன்னா சபை ஒரே வந்து எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்காரு, எல்லாரும் வந்து அதர்மத்துல இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே மேற்கொண்டு விபீஷன் உபதேசம் ஆரம்பிக்கிறார். உபதேசம் ஆரம்பிக்கச்சு இந்திரஜித் நடுவில் வந்து நடுவில் வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணா அப்படின்னா விபீஷனை பார்த்து விட்டார், சித்தப்பா வர வர புத்தி வேல் வச்சு போச்சு என்னமோ தோன்றுறது, உங்களுக்கோ கதையை சரியா பிடிக்க தெரியாது, வில்ல வந்து எப்படி அடிக்கிறோன்னு தெரியும், வில்லம்ப வந்து தனுர்விதை எப்படின்னு உனக்கு தெரியாது, நீங்களும் என்ன பண்ணுவ, பூஜை ரூம் அமைப்ப, அந்த பூஜை ரூமில் சுவாமி ஆராதனை பண்ணுவேன், அப்புறம் வரவாழ போவாளுக்கு பிரசாதம் கொடுப்பேன், அப்புறம் பஜனை பண்ணுவேன், கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு பஜனை பண்ணி தெருவா வீதி பஜனை பண்ணுவேன், நகர பஜனை பண்ணுவேன், முஞ்சலுத்தி பண்ணுவேன், இதுதான் உனக்கு தெரியும், வேற என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே வேகம் வந்ததுக்கப்புறம், இது நானும் என் தகப்பனாரும் உங்க தகப்பனாரும் பேசுகிற சமாச்சாரத்தில் நீ ஏன்டா நடுவில் வர, வாயை மூடி சும்மா இருடா, தர்மம் என்ன தெரியுமாடா, பெரியவா பேசுறது சின்னவா நடுவில் வரக்கூடாதுடா அப்படி சொன்ன உடனே ராவணன் கண்டிக்கிறவே இந்திரஜித் சொன்னதை வந்து சபாஷ்ன்ற, இந்திரஜித் சொன்னது சபாஷ், நீ சொன்னது சரிப்பா, அதனால விபீஷன் வந்து இனிமே ராஜ்யத்தில் வச்சுக்கவே கூடாது, அவன் லாய்க்கே இல்லை விபீஷணன். அதனால என்ன பண்ணணும்னா இந்த உலகத்தை விட்டே இந்த நாட்டை விட்டே வெளியே துரத்திடணும், அப்படி துரத்தினாதான் நமக்கு சேவம் உண்டாகும். அவர் வந்து ராமர் மேல பயத்தினால தான் ஆரோபணம் பண்றதில்ல, நம்ம மேல ஆரோபணம் பண்றா, அதனால என்ன ஆகும், நமக்கு அபசகுனம் உண்டாகும். ஏன்னா அவனுக்கும் பொறாம அசூய, நான் நல்லபடியா இருக்கேன்,
நான் நல்லபடியாக ஆடுறேன் அப்படின்னு எல்லாருமே வசத்தில் இருக்கா, அவள் சுற்றி வந்து ஆட்களே இல்லை, நான் வந்து ஒன்று பாடினா எல்லாரும் வந்து பின்வாங்கி பாடுறா, அப்பேற்பட்ட மந்திரிகள் எனக்கு இருக்கா, எல்லா லோகத்தையும் ஜெயிச்சேன், நான் ஒன்றுத்துக்கும் ஜெயிக்க துப்பு இல்லைன்னு அப்படின்னு அந்த எண்ணத்துல தான் விபீஷன் பேசுறான், அசூயையில பேசுறான். அதனால அவள் நாட்டை விட்டு வெளியே துரத்துறா. அப்படியோட விபீஷணனும் மேற்கொண்டு சொல்ற, சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரிய சிசபத்திய பக்தா சோத்ரா சுதுல்லபா. நீ எப்போ அவமான பற்றியோ இந்த வீட்டை விட்டு வெளில போன்னு ராவணன் சொன்ன உடனே சொல்ற, சுலபா புருஷா ராஜன், நான் உனக்கு சொன்னது உன் நல்லதுக்கு சொல்றேன்ப்பா, சததம் பிரியவாதினா. அதுவும் என்ன விசேஷம்னா, உனக்கு எது பிரியமான விஷயமோ அது ஜனங்க 1000 பேர் இருப்பா, 1,00,000 பேர் இருக்கான், தீனஸ்வரத்தில் முகஸ்துதி பாடுற நிறைய பேர் இருப்பா, ஆனால் பிரியமோ ரொம்ப கடுமையாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அப்படியே சிச பத்திய பக்தா சோத்ரா சொல்லவா, அந்த கடுமையான வார்த்தை என்ன பண்ணும்னா அதுக்கு மனசுல வந்து ஒரு ட்ரிகர் உண்டாகும். அது மனசு திங்கராச்சா எப்படி கஷாயத்தை குடிச்சா வந்து அது கசப்பு நேச்சர்ல வந்து நம்மளை வந்து எப்படி ஜீரணமாக்குமோ அதே மாதிரி தான் வந்து அப்படியே சித்த பத்திய பக்தா சோத்ரா சொல்லவா. அந்த மாதிரி யாரு ஹிதம் சொல்றவர் பிரியத்தை சொல்றவர் வந்து உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி திரப்பம் தெரிஞ்சான எக்கடை கட்டு போடா, நீ வழிக்கு போடான்னு சொல்றவருப்பா, நானும் உன் மேல அதை மட்டும் பிரியத்தை இருக்கேன், ஜேஷ்ட பிராதா விதுசமஹா, அப்படி அண்ணாவாந்த காட்டிலும் நீ தகப்பனா சாரத்தில் இருக்க, அதனால நான் வந்து யுத்தத்தை சொல்றேன், நீ கேளு. அப்படி கேட்டோன்னு நீ எப்போ கேட்கலையோ அதனால இத்துக்த பருஷம் வாக்கியம் நயவாதி விபீஷணா உத்தபாதகதா பாணி கதிர்பிஸ்தா ராட்சசை. அப்படி விபீஷண தீர்மானம் பண்ணினா எந்த 4 ராட்சசர்கள் வந்து அன்னைக்கு விபீஷண இதோபதேசம் பண்ணச்சு தலையாட்டினாரோ எல்லாருமே கூட்டமோட சேர்ந்தார். எல்லாருமே கூட்டமோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் தீர்மானம் பண்ணினார், உடனே நம்ம ஆகாச ரீதியாக கிளம்பி ஆடும் அப்படி தீர்மானம் பண்ணுறச்சு. வினாடி வந்து ராவணன் யுதோபதேசம் பண்ணினார், ஆத்மான சர்வதா ரட்ச உரிச்சைவச்ச ராட்சசான் சுஸ்தி தேஸ்து கமிஷ்யாமி சுகீபவ மயாவினா. அப்படி கிளம்புற முன்னாடி சொல்ற ஆத்மானம் சர்வதா ரட்ச, அதாவது நீ நல்லபடியா இறன்னா, புரி செய்வான் ராட்சசான், சுத்தி இருக்கிற பந்துக்கள், உங்க மனைவிகள், உங்க புத்திரர்கள் எல்லாரும் நல்லபடியா இருக்கட்டும். எப்போ சொஸ்தி தேசு கமிஷ்யாமி சுகீபவ மயாவினா, நான் இல்லாத மட்டில் நீங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சுஸ்திவதத்தை சொல்லி விபீஷனும் 4 ராட்சசனும் கையில் கதையோடு கிளம்புறார். அவர் சாமானியமாக கிளம்ப வேண்டியதானே, சரணாகதி பண்ணுறோமே, ராமட்டு போகிறோமே, சாமானியமாக போக வேண்டியது தானே. இங்கே விசேஷமாக தர்மத்தை காட்டுறார். இங்கே உப்பபாத கதாபாணி சதுர்பிஸ்தா ராட்சசையினர். இங்கே கதாபாணி எதனால் சொல்கிறாங்கன்னா, பகவானுக்கு 5 ஆயுதங்கள் இருக்கு. ஒன்று சங்கம், சக்கரம், சார்கம், வில்லு, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து கதை கௌமோதகி, அந்த கௌமோதகி, அப்புறம் இன்னொன்று வந்து கட்கம் நந்தகம், இப்படின்னு 5 ஆயுதங்கள் பெருமாளுக்கு இருக்கு. அந்த 5 ஆயுதத்தில் ஒத்தராக கதை அவதாரமாக நான் வந்திருக்கேன். உப்பபாத கதாபாணி சதுர்பிஸ்தா ராட்சசை, அப்படி கதை அவதாரமாக வந்திருக்கேன் பகவானே, நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பகவானை ஞாபகப்படுத்துறது. இன்னொன்று என்ன, பெரியவாளை பார்க்கறச்சு வெறும் கையோடு போகக்கூடாது, ஏதாவது ஒரு தட்டு தாம்பூலத்தோடு போகணும். அப்புறம் கையில் ஏதாவது ஒரு தாம்பூலத்தில் ஒரு தட்டில் நிறைய பழங்களோடு போகணும். அப்படி ராமேஸ்வர பரமஹம்சர் வந்து ஒரு சமயத்தில் அவர் கீழே தோட்டி வேலை செய்கிறது. அந்த தோட்டியோ வசதியே இல்லை, நித்திய வேலை செய்கிறதுனால ராமகிருஷ்ணருக்கு வந்து அவருக்கும் என்ன ராமகிருஷ்ணரை பார்க்கணும், ஏன்னா நிறைய பணக்காரர்கள் வந்து க்ரௌடடாக வர, இவரும் வந்து வெளியிலிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கார். அவர் உண்டான தர்மத்துப்படி அவர் இருக்கார். ஆனால் அவருக்கும் ராமகிருஷ்ணரை பார்க்கணும் ஆசையோடு இருக்கார். அதை பார்க்கச்சே எதிர்ச்சே ராமகிருஷ்ணர் பார்க்கச்சே என்னை பார்க்க வரியா, ஆமாம் சாமி உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு, அதனால என்கிட்ட ஒரு வசதியே இல்லை சுவாமி, என்ன கொடுக்குறோன்னு எனக்கே தெரியல, கவலைப்படாதப்பா 2 ரூபா வாங்கிக்கோ, 2 ரூபா ஏதாவது பார்த்து போடுவேன், அதை பார்த்து கொண்டு தான் போதும் அப்படின்னு நிர்பந்தம் காட்டினாருங்க. ஏன்னா வசதி இல்லாதவங்களுக்கு வந்து சீப்பான விலையை வச்சு சமர்ப்பணம் பண்ணினா போதும். அதான் பகவான் கீதை சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி கதகம் பக்தி பக்தம் அஷ்டாதி பிரேதாத் மனஹா. அப்படின்னு பத்திரத்தை கொடுப்பா, ஒரு இலையை கொடுத்தா போதும். அதான் தியாகை வாக்கியத்திலே சொல்ற மாதிரி துளசி தலம் முளைச்சே சந்தோஷமுதா, இப்படி துளசி தலம் ஒன்று சமர்ப்பிச்சா நீ சந்தோஷப்படுவே ராமா அப்படின்னு தியாகை பத்திரம். அவர் வினோட புஷ்பம் கஜேந்திராவான் புஷ்பத்தை சமர்ப்பிச்சார். புஷ்பத்தை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்ணார்னா முதலையிலேருந்து விடுவிச்சார். அப்புறம் வந்து சாரூபியத்தை பகவான் கொடுத்துட்டார். அப்புறம் வந்து பழம்
பழம் வந்து சபரி பாட்டி பழத்தை கொடுத்தார். பழத்தை கொடுத்தோடனே சபரி மோட்ச சாட்சி பூத்தோன்னு அப்படி சபரி மோட்சத்தில் பார்த்தோமே எந்த மதங்க மகரிஷிக்கு சேவை செஞ்சாரோ ராம சாட்சி மாத்திரத்தில் சபரி மட்டும்தான் யோக சக்தினால மதங்க மகரிஷி யோகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு பழம். அவன் தோயம். அப்புறம் ரத்திதேவ மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவரோ வந்து ஒரே வளர்ச்சி, அப்புறம் ஒரே டிராட்டுனால வந்து ஜனங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியல. அப்புறம் அவருக்கே வந்து ஒரு 5 கிளாஸ் தண்ணி தான், 5 லிட்டர் தண்ணி தான், வாட்டர் தான் இருக்கு. அப்புறம் அதை வந்து 5 பேர் பெரிய குடும்பமாச்சு ராஜாவுக்கு. அதை விவாகம் பண்ணணும்னு வச்சா, தனக்கு குடிக்கணும்னு வச்சார். குடிக்கச்சே வந்து பிராமணனா வந்தார், சண்டாளனா வந்தார், தரித்திரனா வந்தார். இப்படி 3 ரூபத்தில் வந்த உடனே 3 பேருக்கு விவாகம் பண்ணிட்டார். தனக்கு மிச்சம் இல்லாத 3 பேருக்கு சபலமாக கொடுத்துட்டார். கொடுத்த உடனே பிரம்மாவிஷ்ணு வைஷ்ணவ ஸ்வரூபமா பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார். அனுகிரகம் பண்ணிச்சு நந்திதேவா உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்டவுடனே, என்னை அண்டினவர்கள் யார் இந்த வளர்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டாரோ அவர்கள் வந்து என்னை விட சுபீஷமா இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் அனுகிரகத்துல நந்திதேவருக்கு மோட்சத்தை கொடுத்தார், ஜனங்களையும் சுபீஷத்தை கொடுத்தார். அப்படின்னு தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, அதை நீ பக்தியோட சமர்ப்பிச்சா நான் மகத்துவமான பலனை கொடுப்பேன் அர்ஜுனா அப்படின்னு கீதையில் பகவான் சொன்ன மாதிரி உத்பபாத கதா பாணி சதுர்பி சகராட்சசை பகவான்கிட்ட வந்து கதையோட போகணும். அப்புறம் 3வது சத்திரிய தர்மம். ராமரும் சத்திரியன், சக்கரவர்த்தி திருமகன். அதுக்கான ராமபிரான்கிட்ட போய் நீ சரணாகதி பண்ணணும்னா ஒரு வீரனோட வேலை என்ன? கதையை எடுத்துன்னு வரணும், தனக்கு பிடிச்ச ஆயுதத்தை சொல்லணும். எனக்கோ கதை ரொம்ப பிரியமான ஆயுதம், அந்த கதையை வந்து உங்ககிட்ட தண்ட சமர்ப்பிக்கிற உபமானகதா பாணி சதுர்பி சகராட்சசை. அப்புறம் இன்னொன்று ராமருக்கு சூர்ணி கொடுக்குறார். நான் என்னமோ கோழை ராவனுக்கு பயந்து வந்திருக்கேன்னு நினச்சிக்காத, எனக்கும் பௌருஷம் இருக்கு. நான் வந்து யார் உன்னை நிந்தம் பண்ணுறாரோ அவன் நிந்தம் பண்ணுறவாளுக்கு நான் எவனா இருந்தவாளை வந்து கதையால் வந்து மதம் பண்ணிடுவேன். உத்தமானகதா பாணி திருபிஸ்ஸாச்ச செய். அப்புறம் உன் கைங்கரத்தை நாடுறேன், ஒருத்தரை கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ஆசையினால் உபபாதகதா பாணி செல்பி சகராட்சி இப்படின்னு பல அர்த்தங்கள் மகான்கள் எல்லாரும் அந்த வாக்கியத்தை போடுறச்ச விபீஷணர் 4 ராட்சசர்களோடு கிளம்புறச்சு சீதையை அசோகவனத்தில் இருந்தார். இப்படின்னு பாதுகாக்கச்சு ஒரு திருஜனை இருந்தார். திருஜனையை பார்த்து கேட்டார், யாருப்பா அந்த 5 பேர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றா, இது வேற யாரும் இல்லை, தகப்பனார் விபீஷணர். இந்த விபீஷணர் வந்து சரவான் பத்ரி, இந்த சரவாவோட புத்திரி தான் நான் திருச்சனன் நான் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திட்டு மேற்கொண்டு அறிமுகப்படுத்திட்டு அவர் சொல்றார், இந்த மாதிரி அவர் வந்து உங்களுக்காக அப்படி தர்மத்தை வச்சு போராடினா பெரியதாம் தாசதாய வைத்திரி அப்படின்னு சொல்லி போராடினார். போராடினோட ராவணன் வந்து எதுக்கும் பிடிபடலை, காது கொடுத்து வாங்கிக்கல, இது சொன்ன வாக்கியத்தை பெருசா எடுத்துட்டு அப்புறம் சித்தப்பா தப்பா பேசினான்னு பொறுப்படாம நாட்டை விட்டு வெளியே தோற்றினார். அந்த காட்டிலும் என்ன ராஜபோகத்தை வாஸ்தவமா அனுபவிக்க வேண்டிய சொத்தை ஆத்தாடியும் குடுங்கிட்டா. அந்த காட்டிலும் என்ன அவரோட எங்கள் அம்மாவையும் வெளில தோற்றிட்டா, நானும் வந்து நிர்கதியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதைக்கு மனசு அபாரமான கருணை. சரணாகத சசியமானது விஷசைலேச கிருஷிவனம் தினோதி அப்படி தேவாசனத்தில் வந்து தேசிய சொல்றார். அவளோட குணம் என்னன்னா அகமஸ்ய அபராத சக்கரவர்த்தி வர்ணேத்வம் விசேஷார்வமி ஈரிசி ஸ்வயம் விஷசைலேஸ்வர பாதசா குருத்வம் அப்படின்னு தேசத்தில் தேசிகர் வந்து பெருமாளோட கருணையை சொல்றாங்க. திருப்பதி பெருமாளை சொல்றச்சு. ஏன்னா பெருமாளோட அங்கம் யாருன்னா தயாதேவி இருக்க. அந்த தயாதேவியை எப்படி வராருன்னா ஒரு தட்டு கொண்டு வர, ஒரு தட்டுல ஜனங்க வந்து பாவத்தை சமர்ப்பிப்பாளா அந்த தாகத்தோட பசியோட வரா. ஏன்னா பகவானோட திருவடியில போடணும்னு எண்ணத்தோட இருக்காங்க. அதனால தேசிகர் சொல்றார், அவசிய அபராத சக்கரவர்த்தி, நான் 100 கணக்கா லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கெல்லாம் அபராதம் பண்ணுவேன். கருணேத்வம்ச விவேசு சாரபூமி அத்தகைய உனக்கு அங்கமா இருக்கிற அவே உங்க தயாதேவி நீ நான் சபிக்கணும். என்ன பண்ணணும்னா விஷசைலேஸ்வர பாதசா குருத்வம் அப்படின்னு 2 அர்த்தம் பண்ணலாம். விஷசைலேஸ்வர பாதசா குருத்வம், நீ வந்து என் பாரத்தை வந்து நீ தான் திருத்திக்கோ, பெருமாள்கிட்ட சொல்லி என் பாரத்தை சுமந்துக்கோ அப்படின்னு வினயமா கேட்குற. விஷசைலேஸ்வர பாதசா குருத்வம் அத்தகைய நீ என்ன பண்ணணும்னா பெருமாளோட திருவடியில வந்து புஷ்பவாட்டமா என்னை சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு அந்த பாவத்தோடையே வந்து சீதை வந்து ஒரு பாவியான ஜீவனை வந்து தயாதேவி பாவியான ஜீவனை பார்ப்பாரோ அந்த பாவியான ஜீவன் வந்து எப்படி வந்து தயாதேவி சுத்தி பண்ணுவாரோ அந்த பாவம் இருக்கு.
அப்படின்னு கடைக்கண்ண பார்வையால் விபீஷணர் ஒரு பார்வையை பார்த்தார். அப்படி பார்வை பார்த்தோன்னே அந்தரிக்ஷகர ஸ்ரீமான் ராத்திரம் ராட்சாதிபம் தரித்திரன்னு சொன்னவன் அவரை பார்த்து எல்லாத்தையும் எழுந்துட்டாரு, ஓட்டாடியா போயிட்டாரு. ஏன் ஸ்ரீமான் ஏன் சொல்றாருன்னா அம்பாலோட தாயாரோட பார்வை. அப்படி தாயாரோட பார்வையினாலதான் மந்தமான கடாட்சத்தினால்தான் திருநெல்வேலியில எண்ணெய்ப்பட்ட தாயார்னு பேர் அம்பாளுக்கு. அப்படி குபேரனும் ஓட்டாண்டியா இருக்க, குபேரன் ஓட்டாண்டியா இருக்கச்சு அந்த தாயாரும் எண்ணெய்ப்பட்ட தாயார் ஒரு பார்வை பார்த்தேன். அது பார்வை பார்த்ததுக்கு அப்புறம் சகல சொத்தும் கிடைச்சிது. சொத்து கிடைச்சோன்னு அந்த பெருமாளுக்கு தரிசனம் பண்ணினார். அந்த பெருமாளுக்கு பக்தராவி பெருமாள் தமிழ்ல பேர், பக்தோச்சல பெருமாள் சுவாமிக்கு பேர். அந்த பக்தோச்சல பெருமாள் ஆராதனை மாத்தினாச்சுன்னா அவருக்கு அனந்தராமனுக்கு திரும்பி கிடைச்சது அப்படின்னு ஒரு சரித்திரம். அப்படின்னு தாயாரோட கடைக்கண் பார்வையினால விபீஷணன் அந்தரிக்ஷகர ஸ்ரீமான் அப்படின்னு மகத்துவமான சொத்தை அனுபவிக்க போறா. என்ன மகத்துவமான சொத்துனா ராமரோட சம்பர்க்கம், ஆஞ்சநேய சுவாமியோட சம்பர்க்கம், அப்புறம் சத்சங்கம். அப்பேற்பட்ட ராமரோடு சூழ்ந்திருக்காய வாதங்கள் அதுவே சத்சங்கம். அப்புறம் ராமரோட அபயம் கிடைக்கும் போது அவருக்கு விசேஷமான ராமரோட அபயம் கிடைச்சதுக்கு அப்புறம் வினாடி ராவணன் இருக்கிறச்சே முடி சுத்த போறாரு. இன்னும் சூட்டவே இல்லை, இன்னும் ராமருக்கு இடத்துக்கே கிளம்புற. ஆகாச மார்க்கம் கிளம்புற விபீஷணன் கிளம்புறவங்க ஆகாசத்தே கிளம்புறா, வெறும் கிளம்பினார். கிளம்பிச்சு அந்த ரீதியா பார்க்கச்சே மகத்துவமான சொத்தை அனுபவிக்க போறா அப்படின்னு விபீஷண சரணாகதி ஆச்சரியமான கட்டம். அப்படின்னு ராமாயணத்துல ராமாயணம் முதல்ல நம்ம காவியமா பார்த்தோம். அதான் ஆரம்பிக்கச்சு காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரித்திரம் மகத்து. அப்படி சீதையோட சரித்திரம் முழுக்க எங்க தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி 300 சுந்தரகாண்டத்துல தெரியுது. இப்போ யுத்தகாண்டம் ஆரம்பிச்சது தான். அப்படி யுத்தகாண்டத்துல பார்த்தா என்னன்னா சீதையோட கருணை, அங்க சீதாயா சரித்திரம், சீதையோட சாரித்திரம். அப்புறம் இதே யுத்த காண்டத்தில் பௌலஸ்திய வதம், அப்படி ராவண வதம் இதே காண்டத்தில் வரப்போகுது. அத்தகையான சீதையோட கருணையினால என்ன, அதுக்கு சீதையோட கருணையை பற்றி விவரமாக சொன்னதுனால காவியம். இப்போ ராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம்னு பார்க்க போகிறோம். ஏன்னா சுந்தரகாண்டம் சொல்கிறச்சே ராமாயணத்தை வேதாந்த சாஸ்திரம்னு பார்த்தோம். அப்படின்னு எப்படி குருநாதரோட சம்பர்க்கத்தினால பகவானே மறந்த ஜீவன் நாமையை கொடுத்து தீக்ஷா நாமத்தை கொடுத்து அந்த தீக்ஷா நாமத்தை எந்த பரமாத்மாவை எந்த பகவானை ஸ்மரணம் பண்றாலோ அந்த பகவானோட சம்பர்க்கம் ஏற்பட, அந்த நாமத்து மூலியமா ஒரு சம்பர்க்கம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட அது மூலியமா பகவான் அனுபவிக்கும்படியா பண்ணார். அப்படி ஆஞ்சநேய சுவாமியா சீதைக்கு ராமகதை சொன்ன மாதிரி அப்படின்னு ராமாயணம் தனி சாஸ்திரம். இப்போ ராமாயண சரணாகதி சாஸ்திரம்னு பார்க்கணும் ஒரு படி மேல. அதுக்கான ராமாயணத்தில் ஃபஸ்ட்டு பாலகாண்டம் பார்த்தா அயோத்தியோட ஃபஸ்ட்டு தேவர்களோட சரணாகதி. தேவர்கள் பகவானை சரணாகதி பண்ணதுனால, ஏன்னா ராவணன் தொல்லையை தாக்க முடியல அப்படி தேவர்கள் பஞ்சாவது சரணாகதி பண்ணார். பஞ்சா பண்ணப்போது பிதரம் ரோச்சயாவாச கதார சரகம் பகவன் அப்படின்னு தசரத திருக்குமாரன் அவதாரம் பண்ண போல அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணினார். அதுக்கப்புறம் அதே பாலகாண்டத்தில் அகல்யோட சரணாகதி, அகல்யோட பக்தி. அப்புறம் அதே ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகளோட சரணாகதி. ரிஷிகள் சரணாகதியில தான் விராட வதம் பண்ணினார், வந்த ராட்சசர்கள் எல்லாரையும் துவம்சம் பண்ணினார். ஒரு முகூர்த்த காலத்துல கரதோஷால சமாப்தி பண்ணினார் அப்படின்னு ரிஷிகள் சரணாகதி. இப்போ எல்லாத்துக்கும் கலசமா துவஜமா இருக்கிறது விபீஷண சரணாகதி. அத்தகையான விபீஷண சரணாகதி இப்போ ஸ்மரணம் பண்ண போறோம். அந்த சரணாகதியில் 6 லட்சணங்கள் இருக்கு. சொன்னேன் आनुकूल्यस्य संकल्पः प्रातिकूल्यस्य वज्रयेत् लक्ष्यस्य इति विश्वासः भोक्तृत्वमरणं तथा आत्मविक्षेपकार्पण्यः षड्विधा शरणागति அப்படின்னு 6 விதமான சரணாகதி. இந்த 6 விதமான சரணாகதி இதில் பொருந்திருக்கு. அதனால விபீஷண சரணாகதி ரொம்ப உன்னதமானது அப்படின்னு வைஷ்ணவர்கள் எல்லாரும் கலசமாக கொண்டாடுறாரு. அத்தகைய விபீஷண சரணாகதியில ஆனுகூல்ய சங்கல்பா இங்க எப்படி நீ இலுஸ்ட்ரேட் பண்ற இப்போ பார்க்க போறோம். ஆனுகூல்ய சங்கல்பா இதுல ராமருக்கு ஏற்ற தர்மம் சத்தியம், தியாகம், அப்புறம் ராமநாமத்தை நித்தியம் ஜபிக்கிறது ராமருக்கு பிடிச்ச தர்மம். ஏன்னா ஆத்மசத்தோ பகுவா யாரும் ஐயோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ராமர் தண்டகாரியத்தில் பிளட்ஜ் பண்ணாரோ அத்தகைய ராமநாமத்தையே பாடம் பண்ற விபீஷணர். அப்புறம் ராமருக்கு ஏற்ற தர்மம் என்னன்னா ராவணனோ சீதையை பரதாபாவரணம் பண்ணினார். அந்த பரதாபாவரணம் சீதையை திருப்பி மீட்கொள்ள வேண்டும் அப்படி சங்கல்பிச்சதால ஆணுக்குள்ளிச சங்கல்பா பிராத்திக்குள்ளிச வச்ச ஏற்று
தான் சொன்ன ஹிதோபதேசத்தை வந்து தெரிஞ்ச ராவணன் வந்து நாட்டை விட்டு போடான்னு அப்படி தள்ளினாரே, அந்த ராவணனையும் விலகினார். பிராத்திகூலிஸ்தவர், ராமபக்திக்கு பிரதிகூலமாக இருந்தவர். அப்புறம் லட்சிஷ்யதி விஸ்வாசா, தான் ஓட்டாண்டியா போனா பரவாயில்ல, லோகத்தையே இருந்தா பரவாயில்ல, ராமபிரான் சன்னமே கதி அப்படின்னு லட்சிஷ்யதி விஸ்வாசா. போதுத்துவ மரணம் ததா, அப்படி போதுத்துவ மரணம் ததா அப்படி நான் வரேன் அப்படின்னு வந்து தொடர்கள் மூலியமா சொல்லணும். அப்படின்னு நான் வரேன், அடியேன் வரேன், தாசன் வரேன் அப்படின்னு வினயமா சொல்றது, அப்படின்னு ஒரு தடவை சொல்றது. அப்படி ஒரு தடவை நம்ம பகவான்கிட்ட வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம், தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லுவோமே. அப்படின்னு பொதுவாக கிராமாந்திரமா சாமி வந்திருக்கு, ஊது நமஸ்காரம் பண்ணு, ஊது அவர் காலை பிடிச்சு கும்பிடு, ஸ்மார்த்த சம்பிரதாயமான நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுவோம். வைணவ சம்பிரதாயத்தில் வந்து தண்டம் சமர்ப்பித்துக்கொள், இப்படி வந்து போதுத்துவம் வரணும்தா, அடியே சரணாகதி பண்றேன்னு வந்து வாக்கு கொடுக்கறது. ஆத்ம விக்ஷேப கார்மான்யா, அப்படி நீ வந்து பகவான்கிட்ட எப்போ நீ சமர்ப்பணம் பண்ணியோ உன்னை பொருளாக்கி, அமிர்தா சுவாமி சொன்ன மாதிரி உன்னை வந்து தண்ணி கருவியா நினைக்கூடாது. நீ என்ன காரே கருணை ராமானுஜர் இக்கடல் ஆரே இருப்பவர் அப்படின்னு ராமானுஜர் சொல்றச்சே, காரே கருணை ராமானுஜர், நான் வந்து என்னையே சமர்ப்பணம் பண்றேன், எம்புற்ற சீலத்து ராமானுஜர் எம்புற்று இருக்குதோ உடல்தோறும் பிறந்து இறந்து அப்படின்னு அமுதராஜ சுவாமி நூத்தன்ராஜ் சொன்ன மாதிரி நான் வந்து என்னையே சமர்ப்பணம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு நீ ஒரு தனி பர்சனா சுவார்த்தியா போகக்கூடாது. அப்புறம் வந்து ஆத்ம விஷயமா கார்பண்யா, பகவானுக்கு அளவற்ற கருணை ஏற்படும். ஐயோ ஜீவன் தவிக்கிறானே, ஒரு சகாயம் பண்ணியே தீரணுமே அப்படின்னு ஒரு அளவற்ற பிரேமம் வரும். அப்படின்னு ராமாவதாரத்தில் வந்து விபீஷணாழ்வானுக்கு இந்த 6 லட்சணம் உடையவராக இருக்கார் அப்படின்னு ஒரு குவாலிஃபைட் ஆகி அப்புறம் மேலே ஆகாச ரீதியாக போகிறார். ஆகாச ரீதியாக போகிறச்சு வந்த மாடர்கள் எல்லாம் கல் ஏவரா, எல்லாம் கல்லை தூக்கி ஏவரா விபீஷணன் மேலே. ஆத்மானம் சர்வதா ரட்ச உரிம் செய்வான் ராவணோ நாம துர்வித்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வரா தஸ்யா மனுஜோ பிராதா விபீஷண இது ஸ்ருதா அப்படி மேற்கொண்டு சொல்கிற ராவணோ நாம துர்வித்தோ, துராச்சாரவுடைய ராவணனோட ராட்சசா ராட்சேஸ்வரா, அவள் லங்கேஸ்வரன், அத்தகையான லங்கேஸ்வரனோட தம்பி விபீஷணங்கிற நான் அப்படி தான் அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தச்சே மாடர்கள் கேட்கும் கேட்காதமா எல்லாம் கல்லு தூக்கி அடிக்கிறா, சேஷ்டை பண்ணுறச்சே திக்வா தாராஞ்ச புத்திராஞ்ச ராகவம் சரணம் கதா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதகதமாம் சிப்ரம் விபீஷண உபஸ்திதம் அப்படி சர்வலோக சரண்யாய. நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் வந்து என்னை வந்து அடைக்கலத்துக்கு வந்திருக்கேன். அதனால மாணவர்களே நீங்கள் போய் ராமபிரான்ட்ட போய் சொல்லு விபீஷன் வந்திருக்க அப்படின்னு வந்து 4 ராட்சசர்களோடு சேர்ந்து வர. அப்படி 4 ராட்சசரோடு சேர்ந்து வரச்சு இவர்களும் வந்து கொஞ்ச நேரம் கல்லை தூக்கி எரிஞ்சார் விபீஷன் மேலே. எரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தலைதிரிக்கி போய் சுக்ரீவ மகாராஜரை போய் சொன்னார். சுக்ரீவ மகாராஜரை போய் தெரிவித்ததுக்கப்புறம் அவர் போய் ராமர்கிட்ட போய் தெரிவித்தார். ராமர்கிட்ட தெரிவித்த மாத்திரத்தில் அவர் ராமர்கிட்ட போய் சுக்ரீவன் வந்து முறையிடுறார். இந்த மாதிரி ஏதோ புது சமாச்சாரமாக இருக்கு, வந்தது யாரோ ராவணன் தம்பின்றா, அவரோ வந்து வந்தது சரியாக வந்து சமயமும் சரியில்லையே, அதை காட்டிலும் அவரோ வந்து ராவணன் தம்பியின் வேற அறிமுகம் வேற படுத்தினாரு. அதனால அக்கால நேரம் யுத்தம் வரப்போகுது பயத்தில் வந்து நான் பின்னாடி வந்திருக்கார். அப்புறம் பயத்தில் வந்தோடனே நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்தி ராவண சமாப்தி பண்ணியே தீரணும்னு வந்து தனக்கு சுவார்த்தியாக பண்ணுறார். அதனால இப்போ வந்து நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கூடாது அப்படின்னு பார்த்தேன். அப்படி பார்த்த உடனே ராமபிரான் லக்ஷ்மணரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். ஏண்டா பயல, நீ இதே தாண்டா பண்ண, என்னை சகாயமாக வச்சு தாண்டா வாலியை சமாப்தியே பண்ண அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரித்தார் லக்ஷ்மணரை பார்த்து. அதுக்கப்புறம் ஜாம்பவான் பார்த்தார். ஜாம்பவான் பார்த்ததுக்கப்புறம் அவன் வந்த காலமே சரியில்லை, ராகு காலம். அதுவும் வந்ததோ ராகு காலம் இல்லை அஷ்டமி திதி நவமி திதி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் நம்ம கூட்டத்தில் சேரலாமே, நல்லபடியாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னார். அப்போ சில பாடல்கள் கூட்டத்தில் சேரலாம், ஆனால் நம்ம கண்காணிப்பிலே இருக்கணும். அதுக்கு பின்னாடி சிசிடிவி கேமரா ஒட்டி வைப்போம். ஏன்னா நமக்கு நல்லது செஞ்சால் வச்சுப்போம், ஏதாவது தீயது செஞ்சால் அவனை வந்து அடித்து வெளில லங்கைக்கு திருப்பி தள்ளிடுவாங்க அப்படின்னு கேட்ட உடனே ராவர் ஒரு சிரிப்பு செஞ்சார். என்னடா அது, ஒருத்தரை நம்பணும்னா முழுசாக நம்பணும், பூர்ணமாக நம்பணும் அப்படின்னு ஒருத்தர் அவன் பாட்டு இட்டு கட்டி கதை அடிச்சு விட்டுட்டே இருக்கான். இப்படி எல்லாரும் சொல்லிட்டே போகிறச்சே ஆஞ்சநேய சுவாமியை பார்த்தேன். அவரும் மௌனமாக இருந்த ஆஞ்சநேய சுவாமி
அது பார்த்த உடனேயே ஆஞ்சநேய சுவாமியை வந்து கேட்டார். ஏன்னா வந்த மாணவர்களும் கண்ணா பின்னா தனக்கு என்ன தோன்றதோ பதில் சொல்லிட்டே போறான். இப்படி பேப்பரில் வந்து ஒன்றுமே தெரியலாம் வந்து எப்படி லைன் பை லைனாக பேச்சை அடிச்சு விடுவாரோ அந்த மாதிரி இவன் பார்த்து இவன் இட்டி கத்தி கதை அடிச்சு விட்டுட்டே போயிட்டு இருக்கான். இப்படியும் ஒன்று அவன் வந்து பார்த்து கதையாக சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், சுக்ரீவன் சொன்னதுக்கும் ஜாம்பவன் சொன்னதுக்கும் எதுக்கும் சாரமாக வச்சுதான் ஆஞ்சநேய சுவாமி சொல்லணும். ஏன்னா அதே சம்பவம் தான் ஆஞ்சநேய சுவாமி. அதை எதுவுமே பொருட்படாம தனக்கு என்ன அனுபவமோ அத்தனையும் சமர்ப்பிக்கிறார். அதில் விபீஷணோட பெருமையை சொல்கிறார். விபீஷணர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் வந்து நானும் வந்து உங்கள் தர்மத்தை சொன்னேன், ராவணன்ட்ட வந்து போதனை பண்ண ராவண தர்பாரில். அப்போ வந்து அவர் சொல்கிறச்சே விபீஷணத்துக்கு கூட நின்றார். என்னை வந்து மதம் பண்ணுவேன் ராவணத்தை திட்டமிட்டார். எனக்கு கூட இருந்து இவர் தூத்தனாச்சே, ராம தூத்தனாச்சே, இவரை மதம் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக சிக்ஷையை கொடு அப்படின்னு அவர் மூலியமாக உயிர் தப்பினேன். அதை காட்டிலும் என்ன, அப்பேற்பட்ட ராமபக்தர் பாவுக்கர் அவர் அந்த ஒரு சமயம் வந்து சீதையை தரிசனம் பண்ண வியாஜத்தில் இவரோட கிரகத்துக்கு போனேன், வாரத்துக்கு போனேன். இவாளை போனேன், வாழைக்கிற வாமியை வந்து மரியாதையோடு விண்ணப்பிச்சேன், மரியாதையோடு சுவாகதம் பண்ணினேன். அது காட்டிலும் இவன் ஆற்றுல எப்போதுமே ராமநாம ஓடின்னு இருக்கு, எப்போதுமே பரம பாகவதராக இருக்கார். அதனால இவர் ரொம்ப நல்லவர், இவர் வந்து நம்ம கூட்டத்தில் சேர்ந்தால் நல்லபடியாக இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரான் ஏற்றுட்டார், அவர் அங்கீகாரம் பண்ணிட்டார். ஏன்னா பக்தியினால சாமியை கட்டுப்பட்டார். அதாவது திருப்புக சொல்ற பக்தியார் யாருமே பழக்கால பக்தியே மாற்றி புகழ்பாடி அருணகிரியார் சொன்ன மாதிரி பக்தினாலேயே வசப்படுத்திட்டார். பக்தினாலே ராமபிரான் வந்து ஆஞ்சநேய சுவாமி வந்து தன் கையில் போட்ட உடனே ராமபிரான் கேட்டார், வெறும் நல்லவர்னால நீ சேர்க்கிறியா அப்படின்னு ஒரு படி மேலே சொல்றச்சு, யாரு என் பேர் சொல்றாரோ, யாரு என் நாமத்தை உச்சாரணம் பண்றாரோ, அந்த உச்சாரணம் பண்ண மாத்திரத்துல அரை நம்பிக்கையோட முன் நம்பிக்கையோட ஏதோ சொல்லணுமே சொன்னாரோ நான் வந்து என்னவா இருந்தாலுமே காப்பாற்றுவேன் அப்படின்னு ராமர் வந்து திடமா வந்து ஒரு தீர்ப்பு சொல்றார். அது தீர்ப்பு சொல்றச்சே அவர் சொல்றார், அதுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குப்பா. அது பூர்வீகரான சிவி சக்கரவர்த்தி இருக்கா. இந்த சிவி சக்கரவர்த்தி வந்து ஒரு கழுகு வந்தது. அந்த கழுகுக்கும் புறாவுக்கும் ஒரு தொந்த யுத்தம் நடக்கிறது. அப்போ தொந்த யுத்தம் நடக்கச்சே அந்த கழுகு வந்து தர்மம் கேட்டுச்சு என்கிட்ட என்ன தர்மம் கேட்டுருச்சுன்னா, நானோ புறாவோ காலை வந்து சரணாகதி வந்திருக்கு இந்த ராஜாக்கு. அந்த ராஜா சரணாகதி வச்சே கழுகு வந்து தராசு வந்துருக்கு, எனக்கு எடப்பான ஒரு மாம்சம் வேணும், நீ புறாவை காப்பாற்றுற பட்சத்தில் எனக்கு எடப்பான எனக்கு சமமான ஒரு மாம்சம் வேணும் அப்படி கேட்ட உடனே அவர் வந்து தன்னை மறந்துட்டு தோல்ல ஒரு பாகத்தை பிரித்து அங்கே இருக்கிற மாம்சத்தை வந்து கழுகு கொடுத்துட்டார் அப்படின்னு கொடை சக்கரவர்த்தி சிபி சக்கரவர்த்தி, கொடை வள்ளல் சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு புறாவை அப்படி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் புறா கதை இருக்கு. 2 புறாக்களும் ஆண் புறாவோ பெண் புறாவோ 2 பேருமே வந்து மனத்தில் வந்து மிதுனமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குளிர்காலமாக இருக்கு, ஒரே மழையா இருக்கு. அந்த வேடனும் சுற்றி துஷ்டமிருகங்கள் இருக்கு, அப்படியே அங்கிருந்து சஞ்சாரம் பண்ணி பசியில வயதொலியில நாளைக்கே போய் சேர்ந்துருவேன் அந்த பட்சத்துல அந்த வேடம் விட்டுருக்காங்க. அந்த வேடனும் இவளுக்கு எதிர்பதமாக இருக்கிறவர், புறாக்களை பிடிக்கிறதுக்கு தான் வேடுவன் இருக்கார். அத்தகைய வேடுவனும் வந்து மரத்து அடியில் உட்காந்துருக்கார். அந்த மரத்துக்கு மேலே தான் வந்து புறாக்கள் இருக்கார். அவருக்கு அதிதி சம்ஸ்காரம் பண்ண மாதிரி இருக்கு. அத்தகைய புறாக்களும் அந்த வேடுவன் தவிக்கிறத பார்த்தா நாளைக்கே போய் சொல்லுவான் போல இருக்குனால என்ன பண்ணா, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 கல்லால் வந்து ஒரு அக்னி உண்டாக்கினேன். அந்த அக்னி உண்டாக்கி தானே சித்தாக்னியில் ஒரு பாகமாக வந்து ஆண் புறாவும் பெண் புறாவும் எப்படி சமர்ப்பித்தாரோ அப்படிதான சரணாகதி அப்படி ராமபிரான் சொல்றேன். அப்படின்னு வந்து 2 புறாக்கள் வந்து தன்னை லட்சியத்தை தியாகம் பண்ணி தன் சுவாத்தத்தை தியாகம் பண்ணி வேடுவன் ஜீவிதம் நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக தியாகம் பண்ணாரே, அது சரணாகதி அப்படி ஒரு கதையை சொன்னார். அதுக்கப்புறம் பிரசித்தமான ஒரு கதை. அதில் வந்து ஒரு மனுஷன் ஒரு புலி, ஒரு மனுஷனோ வந்து அவங்க வனாத்திரத்துக்கு வந்துட்டார். புலி பார்த்த உடனே உடனே கவிகள் பண்ணணும்னு துரத்தி போறா. மனுஷனும் ஓடுறா வேகமாக ஓடினதுக்கப்புறம் ஒரு பெரிய விருட்சத்தில் இருந்தார். அந்த விருட்சத்தில் ஒரு கரடி வச்சுட்டார். அந்த கரடியை பார்த்து லேசாக பயந்துட்டார். எனக்கு கவிகள் பண்ண முடியாத, நானும் புலிக்கு பயந்து தாங்க வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பயத்தோட கேட்டார். கேட்ட உடனே அந்த புலி சந்தோஷமா அதை கரடி சந்தோஷமா வந்து சுவாகதம் பண்ணி நீ இங்கே இருப்பா, உனக்கு என்ன போதனமோ நான் கொடுக்குறேன்
அதனால் நீ கவலைப்படாத, புலிக்கு தானே பயந்த, நான் இருக்கேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு, இன்னும் புலியை நான் வேணா விரட்டி விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே புலியோ வெச்சக்கண்ணை வாங்காம அந்த இடத்துலயே இருக்கு, அங்கங்க அழைச்சிட்டே இருக்கு. அப்புறம் கரடி வந்து ஒரு லேசா எழுந்த உடனே புலியை பார்த்த உடனே கேட்டார், என்னடா இங்கே உட்காந்துருக்க, மனுஷன் கடா இருக்கான்னு. நான் சங்கல்பிக்கிறேன், நான் என்ன சங்கல்பிச்சேன்னா என் உயிரே போனாலுமே நான் வந்து அந்த மனுஷன் ஒன்று கொடுக்க மாட்டேன், ஏன்னா என் காலை முதுட்டானே, அதனால செஜிக்கவே மாட்டேன். கேட்டோடனே புலி சிரிச்சார், என்னடா பேசுற, எனக்கும் சத்ரு உனக்கும் சத்ருடா அந்த மனுஷன், சமயம் கிடைச்சா உன்னை யூஸ் பண்ணுவான், அப்புறம் தனக்கு சாத்தகமாக இருந்தா உனையே கொடுத்துருவான்டா, உனையே பலி கொடுத்துருவான்டா, வெளியே அப்படிதான் பலி கொடுத்துருவான். அதனால நீ என்ன பண்ணுனா அந்த மனுஷனை நீ கீழே தள்ளிடு, அவனும் அரை தூக்கத்தில் இருக்கான், அவனை கீழே தள்ளிடு. அவனை கீழே தள்ளினதுக்கப்புறம் என்ன ஆகும், எனக்கு என்ன பங்கோ அதே பங்கு உனக்கு பங்கு, நீ ரொம்ப நாள் பசியில் அலையிறியே உனக்கும் அந்த பங்கு கிடைக்கும் அப்படி கேட்ட உடனே அப்படி சொன்னா, நீ என்ன சொன்னாலுமே நான் மனுஷனை திஜிக்கவே மாட்டேன். அப்புறம் ஒரு சமயம் காலை வேலையாக இருக்குது, அப்புறம் புளி அப்போ தான் அப்போ கரடி தூங்குற சமயத்தில் நிற்கிற சமயத்தில் அப்போ புளியும் வந்து விடாமலிச்சோட வெச்சக்கண்ணு வாங்க மனுஷன்கிட்ட பேசிச்சு. மனுஷனை பார்த்து பேசினார், எனக்கும் உனக்கும் பகை இருக்கு, ஆமாம் நம்ம பகையிலேருந்து விடுவிக்கணும்னா நீ ஒன்று பண்ணுப்பா, கரடி இருக்கிற கொடுத்து நம்ம நல்லபடியாக இருக்கலாம், எனக்கும் பசி ஆறிடும், நீ நிம்மதியாக இருக்கலாம், நானும் உனக்கு தொந்தரவே பண்ண மாட்டேன், நீ எங்கே வேணா மனத்தில் சுத்து அப்படின்னு சொன்ன உடனே மனுஷனுக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணார்னா கரடியை வந்து தூக்கத்துலேருந்து ஆழ்ந்து தூக்கத்து கரடியை வந்து கிளையிலேருந்து கீழே தள்ளனோன்னு வந்தா, தொப்புன்னு தள்ள வச்சு கரடிக்கு அப்போ தான் பிரக்கிய வந்த உடனே அந்த கரையை பிடிச்சி ஏறின உடனே அந்த புலியை தாக்கலோன்னு வந்தா, அந்த கரடியை திரும்பி ஏறிச்சு, உன் புதிய நீ காட்டிட்டே பாரு. இதில் என்ன புரியுதுன்னா மனுஷனுக்கும் 6 அறிவு இருக்கு, அந்த 6 அறிவுல வந்து 6th சென்ஸை வந்து சரியாக யூஸ் பண்ண தெரியல அவருக்கு. அதனால வந்து 6வது அறிவு எதுக்கு யூஸ்னா பகவானை புரிஞ்சுக்கிறது தான் யூஸ். அதை விட்டுட்டு கடவுளிலே விளக்கி சொல்கிற விவேகம் இல்லை, அது விவேகத்தோட பிரயோஜனம் என்ன, பகவான் தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு காடமான ஞானத்தை புரிஞ்சுக்கிறது தான் அந்த 6வது அறிவு. அப்படி மனுஷனும் இந்த சுவார்த்த புத்தியோடு இருக்க, அந்த சுவார்த்த புத்தினா தனக்கு எது சாப்பிட்டுக்கமோ கரடி தள்ளினார். ஆனால் கரடி எப்பேற்பட்ட தர்மத்தில் இருந்தான்னா அவன் யார் சரணாகதி பண்ணாரோ, என்ன சூழ்நிலை பண்ணாலும், நம்பிக்கை துவம் பண்ணினாலும், கொண்டாடினாலும், மாலை போட்டாலும், தடுக்கி ஊர்ந்தாலும் உயிர் போக வரைக்கும் காப்பாற்றினார். அத்தையான சரணாகதியை வந்து சொல்றார், ராமர் சொல்றார், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயம் கதஞ்சன தோஷோ யத்விதஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் விகர்ஹிதம் மித்ரபாவேன சந்தாப்தம். என்னோட நண்பா பழவினா நத்தஜேயம் கதஞ்சன, அவர்கள் ஒரு போதும் நான் வந்து அதோகதி விட்டுற மாட்டேன். தோஷோ யத்விதஸ்ய ஸ்யாத், அவர்கள் தோஷத்தோடு இருந்தாலும், 2 கட்டானா இருந்தாலும், நல்ல பையனாக இருந்தாலும், சதாம் ஏதத் விகர்ஹிதம், அதை நான் கண்ணில் படவே மாட்டேன், அதை நான் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். அப்படி சதுஷ்டோவாபி அதிஷ்டோவா கிமேசரஜனீச்சரா சூக்ஷ்மாபி அஹிதம் கர்த்தும் அமசக்த கதஞ்சன அப்படின்னு ராமபிரான்ட்ட சொல்றச்சு எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது. ராமபிரான் சொன்ன வாக்கியத்தை கேட்ட உடனே, அவன் துஷ்டனா இருந்தா பாபியா இருந்தா உன காலை வாடுறவனா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேச்சு. துஷ்டோவாபி அதிஷ்டோவா, அவன் துஷ்டனா இருந்தா என்ன, சத்புத்திரனா இருந்தா என்ன, நல்லவனா இருந்தா என்ன, கிமேச ரஜினீச்சரா, அது நான் ஏன் லட்சியப்படுத்துகிறோம், ஏன்னா சந்திரனுக்கே களங்கம் இருக்கு. சந்திரன் வந்து அமாவாசை போது வந்து அதோட நிறம் மறைஞ்சிருக்கும், பௌர்ணமி போதும் தன்னோட நிறம் பூர்ணமாக இருக்கும். அத்தகைய சந்திரனுக்கே களங்கம் இருக்குன்னா மனுஷனுக்கு களங்கம் இல்லாமல் எப்படிதான் இருக்க முடியும் அப்படி சூக்ஷ்மமபி ஐத்தும் கருத்தும் மமசக்த கதஞ்சன. அதனால அந்த விஷயத்தில் சூக்ஷ்மமாக இருப்பேன், அந்த சூக்ஷ்மமாக இருப்பேன். நான் என் தர்மத்தையும் என்னோட இதையும் நான் விடமாட்டேன். அவனை காப்பாற்றுறோம்னா எப்படி வாழ்ந்தாலும் நான் காப்பாற்றிடுவேன், ஆனால் என் விஷயத்தையும் நான் ஜாக்கிரதையாகவும் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே லேசாக சமாதானம் வந்தது. சமாதானம் பண்ணிச்சு. இவர்களுக்கோ பாதி கன்விக்ஷனோடு இருக்கா, விபீஷனை ஏற்றுக்காதா, ராமர் சொன்னது கொஞ்சம் நியாயமாக இருக்குது, எங்கள் மனசு ஒத்துழைக்கலையே அப்படின்னு இருக்கச்சு ராமர் கோபத்தோடு சொல்கிறார்,
பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிதிருப்யாம் சேவராட்சசான் அங்குல்யக்கேன தான் ஹன்யான் நிஷ்டன் ஹரிகரேஸ்வரஹா. அதனால எனக்கு உங்கள் சகாயமே வேண்டாம். பிசாச்சா இருந்தனா தானவான் ராட்சசாலா இருந்தா என்ன, யக்ஷர்களாக இருந்த பித்திருகணங்கள் தவிர இவர்களே வேணாம். என்னோட நக்கம் போதும். என் நக்கத்தினால ராவணனை வந்து 10 தலை 20 புஜத்தையும் 20 கையும் தலதற்கு இழுத்தின்னு வந்து கண்ணு முன்னாடி சமாப்தி பண்ணிடுவேன் அப்படின்னு தன்னோட பூர்வாவதாரமான நிருசிம்மாவதாரத்தை ஞாபகப்படுத்தினார். அங்குல்யக்கே தான்யான் திஷ்ட நரிகரேஸ்வரஹா அப்படின்னு உங்க சாயம்னா தேவையில்லை அப்படி கேட்ட உடனே வாடர்கள் எல்லாருக்குமே ஒரு டொக்குன்னு எல்லாத்துக்கும் தலைமுறையாக ஆரம்பிச்சுச்சா. முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ராமர் சொன்ன அங்கீகாரம் பண்ணியே தீரணும்னு ராமரோட வாக்கியத்துக்கு மரியாதை கொடுத்துட்டு எல்லாரும் அங்கீகாரம் பண்ணினார். கபோதோ வானர சிரேஷ்டா கிங்குல பத்விதோ ஜனா ஆர்த்தோ வாகிரிவா திருப்தா பரேஷாம் சரணம் கதா கபோதோ வானஸ்ய. முன்னாடி கதையை பார்த்தோமே, கபோதா புறாக்கள் வேடன் நல்லபடியாக இருக்கணும் தான் அவர் உயிர் வந்து பறி கொடுத்தார். வானர சிரேஷ்டாத்து ஆதிரே சுவாமியே பிரமாணம். அவர் வந்து நம்மளால் சேமமாக இருக்கணும் அதுக்காக தியாகம் பண்ணினார். கிம்புனம் மத்விதோ ஜனஹா அத்தகையான ஜனங்கள் வந்து அப்பேற்பட்ட ஜனங்கள் அப்பேற்பட்ட ஜனங்கள் வந்து உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து ஜனங்கள் வந்து நான் நல்லபடியாக இருக்கணும், நான் நல்லபடியாக ராஜ்யத்தை ஆழணும் அப்படின்னு ராமபிரான் வந்து சொல்கிறச்சு அவருக்கு வந்து எல்லாரும் எல்லாருமே வந்து உபவாசத்தோடு இருந்து எந்த இடத்துல போட்டாரோ போட்டபடி அவள் அப்படியே இருக்கா. அத்தகையான ஜனங்களும் அப்படி இருக்கா. அதனால் ஆத்தோவா எதிவா துப்தா பரேஸ்வாம் சரணம் கதா. அவள் கஷ்டத்தில் காலை ஊழ்ந்து கேட்டாலுமே அப்படி யார் ஊழ்ந்தாலுமே நான் வந்து காப்பாற்றியே தீருவேன் அப்படி சொல்கிறச்சு சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதயாச்சதே அபயம் சர்வபூதேபியா உதாம் ஏதம் மம அப்படி மேற்கொண்டு சொல்கிறச்சு இதுவும் வந்து சரமஸ்லோகம், ராமச்சரண ஸ்லோகம்னு பேர். இப்படி கிருஷ்ணருக்கு வந்து சரண ஸ்லோகம் இருக்கோ சர்வதர்மான் பிரத்யஜ மாமேகம் சரணம் பிரஜ ஹத்வாசன பாபேபியோ மோக்ஷியா வாசுச்சா. இங்கே முக்கியமாக சொல்கிற சகிருதேவ பிரபன்னாய ஒரு தடவை நீ சரணாகதி பண்ணினா, ஒரு தடவை நீ உன்னையே சமர்ப்பணம் பண்ணினா தமாஸ்மி யாச்சதே ராமா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு நீ அறிமுகப்படுத்தினாலுமே அபயம் சர்வபூதேபியா நான் உடனே பண்ண பக்திக்கு நான் வந்து அபயப்பிரதானம் அளிப்பேன், அவள் அனுகிரகம் பண்ணுவேன். யதாமியத பிரதம அதுதான் என்னோட விரதம், என்னோட சாசனம் அப்படி அத்தகையான ராமபிரான் வந்து காட்டினார். கிருஷ்ண சலப ஸ்லோகத்திலையும் வந்து பாகவத்திலையும் கிருஷ்ணன் காட்டினார். கோவிந்தம் சரணம் யோகோ. எல்லா கோபர்களும் ஆயர்களும் பயத்தில் இருக்கா. இந்திரனும் என்ன பண்ணார்னா சாமர்த்தங்களும் வந்து பிரளயத்தில் உண்டாக்குற மழை, அந்த பிரளயத்தை உண்டாக்குற மழை என்ன ஆகும்னா மொத்தமே தண்ணி கடியில் போயிடும். பெரிய ஃப்ளட்டு விட மோசம் அது. அப்படின்னு தண்ணீர் எல்லாமே அடிச்சு போயிடும். அத்தகைய சாமர்த்தக மலையில் வந்து ஜனங்கள் எல்லாருமே பயந்தார். கிருஷ்ணா பிரமேயாத்மா தாத்துமருது தேவாத்மா குபிதான் பக்த வத்சல பாகவத்தை சொன்ன மாதிரி பகவானே தேவர்கள கோபத்திலே நீ தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தேவர்கள் எல்லாருமே ஓடி கண்ணனோட திருவடி, கோபிகள் எல்லாரும் ஓடி கடர்களோட திருவடி பிடிச்சார். கண்ணன் திருவடி பற்றின உடனேயே பகவான் என்ன பண்ணார்னா இத்துத்வா ஏகாஸ்தேன ததார ஏயாப்தம் சத்ராயோ பாலகா அப்படின்னு கோவர்தனத்தை ஒரு சுண்டு விரலால் தூக்கினார். அவருக்கோ 7 வயசு குழந்தை, கிருஷ்ணருக்கோ 7 வயசு. எல்லாருமே வந்து கிருஷ்ண சாயம் ஒன்றும் அவ குச்சி வச்சு தொங்கினான். அப்புறம் எல்லாருமே வந்தார். அப்புறம் வந்த கோக்களும் என்ன பண்ணார்னா பகவானோட சரணத்தை நக்கினார். அப்புறம் பகவான் என்ன பண்ணார், ஒரு கையால் கோவர்தனத்தை தாங்கினார், இன்னொரு கையால் பசுமாடை வந்து தடவி கொடுத்தார் அப்படின்னு நாராயணப்பட்டத்துக்கு சொல்கிறார் கோவர்தன தானத்தை. அப்படின்னு எதனாலனா கோபிகளோட சரணாகதி. அப்படி கோபிகள் சரணாகதிக்காக கோவிந்தம் சரணவ்யோ அந்த வாக்கியத்துக்காக பகவான் என்ன பண்ணார், கோவர்தன உத்தாரணம் பண்ணி இந்திரனோட கர்வத்தையும் அடக்கினார். கோபர்களுக்கு வந்து ஆபத்திர ரட்சகனாக இருந்தார். அப்படி கிருஷ்ணாவதாரம். அப்படி ராமாவதாரத்தில் வந்து விபீஷணோட பக்திக்கு விபீஷணோட சரணாகதிக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினார். அத்தகையான இதே சந்தர்ப்பத்தில் சரித்திரத்தில் வந்து ராமானுஜர் கதையும் வருது. அப்போ ராமானுஜரும் வந்த சிஷ்யர்களுக்கோ சீடர்களுக்கோ வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து விபீஷண சரணாகதி உபன்யாசம் பண்ணினார். உபன்யாசம் பண்ணுறச்சு முதல்ல எல்லாருமே இருப்பான், முதலியர்கள் அப்படின்னு வந்து அவங்க முதல் சிஷ்யர்கள். அப்புறம் பின்னாடி வந்து யாரெல்லாம் சோதராக்கள் வந்திருக்காரோ அவர்கள் வந்திருக்காங்க. அந்த டைம் ஆயிடுச்சுன்னா முதலியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண்டபத்தை மூடிடுவாங்க. மண்டபத்தை மூடிட்டு ராமானுஜரும் நம்ம வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. விபீஷண ஆழ்வான பரிசுத்தியை சொல்கிறார். அது சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர்
அவர் பேர் தனுர்தாசர்னு பேர், பிள்ளை உலகாவலிதாசர்னு பேர். தனுர்தாசர் எழுந்ததுக்கப்புறம் ராமானுஜரை பார்த்தார். அவரும் ஜோஷா விபீஷணாகிரி கதையை சொல்லிட்டு இருக்கார். இவர் எழுந்த உடனே, என்னப்பா தம்பி, ஏன்பா எழுந்த அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அப்பேற்பட்ட விபீஷணனுக்கே ஒரு பாடு, அதுக்கு ஒரு சபை தேவைப்பட்டதுக்கு, அதுக்கு ஒரு சபை தேவைப்பட்டதை காட்டிலும் இத்தனை தீர்ப்பு தேவைப்பட்டது, அடியேன் என்ன கதி அப்படி கேட்ட உடனேயே எல்லாருக்கும் பக்குனாச்சு. ராமானுஜரோட சிரிப்பு சிரிச்சார். நீ கேட்ட சிரிப்பதாமா கேட்ட, அது ராமரோட சாசனம், இது ராமானுஜரோட சாசனம். என்னோட சாசனம் என்ன தெரியுமா, யார் பத்தித்தனா இருந்தாலுமே, பாப்பியா இருந்தாலுமே, துராச்சாரியா இருந்தாலுமே எவரையும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு ராமானுஜரோட சாசனம் சொன்ன உடனே இங்கே விபீஷண சனாவுக்கு மகத்துவத்தை ராமானுஜர் பிரத்யட்சமாக காட்டினார். அப்படி காட்டினதுக்கப்புறம் மேற்கொண்டு சொல்கிறார், ஆணைஷ்டே ஹரிஷ்டேஷ்டா ரத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோவா சுக்ரீவா எரிவா ராவணஸ்வயம். நான் பாராங்கல் அமர்ந்துருக்கேன், சுக்ரீவா நீ எனக்கு பிரதிநிதியா நிற்போ. ஆகாச மார்க்கமாக விபீஷணன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணணும்னா, விபீஷணன் வந்திருக்கார் அப்படின்னு சுற்றி 4 பேர் வந்திருப்பாளோ 5 பேர் வந்திருப்பாளோ, யார் வந்தாலும் சரி, நீ விபீஷணன் மாத்திரம் வந்திருக்கா, உங்க பேர் லிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி இவாவையும் விளக்கிறாத. விபீஷணோவா சுக்ரீவா பெரிவா ராவணஸ்வயம், ஏன் சாசனம், நான் சொன்னபடி நீ கேட்கணும். என்ன பண்ணணும்னா, 5 பேர் ஆகாச மார்க்கத்தில் இருந்தா, விபீஷன் முதலியவராக இருந்தா அவர்களோடு சேர்ந்து 4 பேர் வந்தா அவர்களையும் கூட வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனேயே வெக்கத்தோட கூடி குறுக்கிண்டு சுக்ரீவன் விபீஷணன் அழைச்சிட்டு வந்த மரியாதையோட ராமர் சொன்னார் அப்படின்னு மரியாதையோட ராமபிரானுக்கு சமர்ப்பிச்சது உடனே அவர் தனையே சமர்ப்பணம் பண்ண விபீஷண ஆழ்வார். அவர்கிட்டே சமர்ப்பணம் பண்ணதுக்கப்புறம் அவர் எல்லாருக்குமே லைட்டாக ஒரு ஆஸ்வாசம் வந்தது. ஆனால் என்ன ஒரு சந்தேகம்னா, ராவண ரசம்னு சொல்லாமல் போயிட போகிறானே அப்படின்னு ஒரு லைட்டாக டவுட்டு. அப்புறம் ராமரை வச்சுட்டு விபீஷணன்ட்ட சொல்லி மேற்கொண்டு ராவணனோட பலம் என்னன்னு சொல்லுவா அப்படி சொன்ன உடனே ராவணன் 10 தலை 20 கரங்களோட அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, இந்திரன் சந்திர குபேராதி சமஸ்த தேவர்களையும் ஜெயிச்சார். அதை காட்டிலும் என்னன்னா எல்லாரையும் தன் வசத்தில் வச்சிருக்கார். அப்புறம் சூரியன் தான் சொன்னபடி உதைக்கும், தான் சொன்னபடி அஸ்தமிக்கும். அப்புறம் சந்திரனோட கிரணத்தை வச்சுதான் என்ன பண்ணுவார்னா, ஒரு தாமரை சந்திர பாத்திரம்னு இருக்கு, அந்த சந்திர பாத்திரத்தில் என்ன பண்ணுவார்னா, அந்த சந்திரோட கிரங்கள் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகினாலும் அதுவே ஷவராகிட்டே ராவணன் டெய்லி குளிப்பார் அவர் சொன்ன சமயத்துக்கு. அந்த மாதிரி சந்திரன் தான் வசத்தில் இருக்கார். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி பரமேஸ்வரன் பக்தினால ஜெயிச்சார். பரமேஸ்வரன் ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்டார். அப்புறம் பரமேஸ்வரன் சந்திராசம்னு ஒரு பெரிய ஆயுதத்தை பெற்றுக்கொண்டார். பிரம்மாட்ட அளவற்ற வரத்தை வாங்கினார். அவருக்கு கும்பகர்ணன் தம்பி இருக்கா இப்படின்னு ராவணனோட கதையை சொல்லிட்டே போறார். அவரோட சேனைகள், அவரோட சேனாபதி யாரு, பிரஸ்தன் போன்ற எல்லா ராட்சசர்கள் பேர் சொல்லிட்டே வந்தார். சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்குமே சமாதானம் ஆயிடுச்சு. எல்லாருமே சமாதானமானதுக்கப்புறம் பீஷ்ணா ஆழ்வானோட பேச்சை கேட்டு அப்புறம் மேற்கொண்டு லக்ஷ்மணன் சொல்கிறார், லக்ஷ்மணா அபரவீ லக்ஷ்மணம் பிரீதா சமுத்ரா ஜலமானய தேன சைனம் மகாபிராக்ய அபிஷிச்ச விபீஷணம். லக்ஷ்மணா நீ ஒரு காரியம் பண்ணு. என்ன பண்ணோம்னா, வந்தது அதிதி, அந்த அதிதிக்கு நீ ஒரு பெரிய உபகாரம் பண்ணு. நீ என்ன பண்ணா, எழுத்தாப்புல சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்தை ஜலம் இவருக்கு அபிஷேகம் நீ பண்ணு. நீ என்ன பண்ணணும்னா, அவர் கிரீடத்தோட வந்திருக்கார், அந்த கிரீடத்தால் எடுத்து இவருக்கு லங்கைக்கு இப்பவே முடிசூட்டுது அப்படி சொன்ன வச்சனத்துப்படி விபீஷண ஆழ்வானுக்கு முடிசூட்டினார். இல்லை என்ன பிரயோஜனம் என்னன்னா, விபீஷணனும் தர்மத்தில் இருந்தார். ராவணன்ட்ட நிறைய புத்தியை சொன்னார், ஹிதோபதேசம் பண்ணினார். அப்புறம் ராவணன் இவர் சொல்றபடி பொருட்படலை, கேட்கல. அது கேட்காதனால அவர் என்ன தர்மத்தை காட்டினார், யார் பக்திக்கு விருத்தமாக இருக்காரோ, யார் நம்ம பிரதிகூலமாக இருக்காரோ, எங்கேயும் பகவானை தொழுதாத அப்படின்னு நமக்கு கட்டளைடுறாரோ அவர்களை அவளை தியாகம் பண்ணிட்டு தான் பகவான்கிட்ட சேரணும் அப்படின்னு தர்மத்தை விபீஷண காட்டிருக்கார். அதை காட்டிலும் என்னன்னா, அதை பகவான்கிட்ட பூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணினார். அடுத்ததுக்கு என்ன போகிறது, அடுத்த சோத்துக்கு என்ன போகுதுன்னு அவளை முகத்தில் கவலையே இல்லை. அதனால விபீஷண வசம் வரிக்கிறது லங்கேஸ்வரிய அப்படி லங்கேஸ்வரியத்தை ராமபிரானே தத்தம் பண்ணினார். தத்தம் பண்ணதுக்கப்புறம் மேற்கொண்டு எல்லாருமே யுத்தத்துக்கு உண்டான ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறச்சு. அந்த சமயத்தில் எல்லாருமே
அப்போ வந்து என்ன தேவைப்படுறதுன்னா கதம் சாகரமக்ஷோபியம் தராம வருணாலயம் ஏவ முக்த சுதர் மக்யா வெற்றிவாஜ விபீஷணா மேற்கொண்டு விபீஷணா ஆரம்பிக்கிறார். அத்தகையான லங்கை எங்கே தரணம் பண்ணணும்னா அதுக்கு சாகரனோட சமுத்திரமோட சகாயம் வேணும்பா. அது மூலியமாக தான் நம்ம வந்து சமாளிக்க லங்கைக்கு பிரவேசம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரான் ஆலோசனை பண்ணினார். அதுக்கு என்ன ஒரே ஒரு வழினா சமுத்திர ராஜாவோட சகாயம் வேணும், வருணதேவனோட சகாயம் வேணும். அது மூலியமாக தான் பண்ண முடியும் அப்படின்னு கடுமையான விரதத்தோட ராமபிரான் இருக்கார். இன்னைக்கும் அந்த கஷேத்திரம் இருக்கு, ராமேஸ்வரம் பக்கத்தில் திருப்புலானின்னு இருக்கார். அங்கே ராமபிரான் வந்து தர்பசயனத்தில் வந்து தர்ப படுக்கையில் வந்து படுத்துட்டு இருக்கார். அதான் ராமபிரானுக்கு தர்பசயன ராபர்னு பேர். அங்கே இன்னொரு சுவாமி கல்யாண ஜெகநாதருக்கு பேர். உத்தரகாமேஷ்டி யாகத்துக்காக தசரர் என்ன பண்ணார்னா ஒரு நவரீத கிருஷ்ணன் ஆராதனை பண்ணினார்னு சரித்திரம் வேற ராமாயணத்தில். நவரீத கிருஷ்ண ராமாயணத்தை ஆராதனை பண்ணதுனால அது கல்யாண ஜெகநாதர் அனுகிரகத்தினால ராமபிரான் அவதாரம் பண்ணினார். அதே ராமபிரான் தான் தர்பசேன ராமத்தில் வந்து இப்போ சேவை சாதிக்கிறார் திருப்புலானியில். அப்படி தர்பசேன ராமரா என்ன பண்ணுறாருன்னா தர்ப படுக்கையில் வந்து படுத்துட்டு இருக்கார். அது எவ்வளோ நாள்னா 5 நாளாக உபவாசத்தோடு படுத்துட்டு இருக்கார். படுத்துக்கச்சே அப்போ என்னாச்சுன்னா தாத்தாரம் நாலு பஷ்யாமி திதுலோகேஷு ராவண ந புத்திசே ரகுசேஷ்டம் எஸ்டே பிராணான் அரிஷசி அப்படின்னு வந்து தன்னை வந்து பிராணனை வந்து இது பண்ணணும்னு பண்ணார். தன்னை பிராணனை சமர்ப்பிக்கணும்னு ராமபிரான் தீர்மானம் பண்ணினார். அப்புறம் லக்ஷ்மணன் சொன்னார். லக்ஷ்மணன் சொன்னதுக்கப்புறம் நீயோ வந்து எல்லா தேவர்களுக்கும் தேவனா இருக்கியே, நீயே வந்து உன் பிராணனை வந்து ஜெயிக்கிற, அதனால் நீ உங்களால் முடிஞ்சா நீ கட்டில் விட வேண்டியது தானே, சமுத்திரனை வந்து மத்தடிப்பேன்னு தீர்மானம் பண்ணு அப்படின்னு லக்ஷ்மணன் கிளப்பி விடுறார். கிளப்பி விட்டதுக்கப்புறம் இவாளும் ஆச்சரியமாக பார்க்குற வானர்களுக்கோ ராமபிரானோட கோபத்தை பார்த்ததே இல்லை. ஏன்னா ராமரோட கோபமும் விசேஷமானது. ஏன்னா ஸ்தானுக்ரோஷா ராமருக்கு ஒரு நாமம் பேர், ஒரு குணம் பேர். தான் கோபத்தை வந்து எந்த இடத்துல கொண்டு விடணுமோ அந்த இடத்துல கோபத்தை வந்து காட்ட தெரியும். அத்தகையான பராக்கிரமசாலி. அத்தகையான பராக்கிரமசாலி என்னன்னா தஸ்ய விப்ரதி தேவாஸ்த ஜாதரோஜ செய்யுகே. எவனோட வச்சனத்தில் வந்து இந்திரன் வந்து தான் சொல்லுபடி சொல்லுவாரோ, எவனோட வச்சனத்தில் வந்து சூரிய சந்திரால் வந்து அவ தர்ப்பங்களோடு இருப்பாரோ அத்தகையான தஸ்ய விபதி தேவாச்ச ஜாதரோஷு செய்யுகே அப்படி சொன்ன உடனே ராமர் வந்து ஒரு அப்படின்னு லக்ஷ்மணன் ஒரு பார்வை பார்த்தார். உடனே எழுந்துட்டார். தர்ப படுக்கையிலேருந்து எழுந்த உடனே லக்ஷ்மணனை பார்த்து கேட்டார். லக்ஷ்மணன் பாட்டு கேட்டதுக்கப்புறம் லக்ஷ்மணருக்கே ஆச்சரியமாக போச்சு. நான் சொல்லி முறையாக கேட்குறாரா, பரதனை வந்து வதம் பண்ண போகிறேன்னு சொன்னேன், பரதனை வதம் பண்ண போகிறேன்னு சொன்னவன்ட்ட போய் என்னை சமாதானப்படுத்தி பரதனோட ஹிருதயத்தை புரிய வச்சார். இப்போ முறையாக வச்சனத்தை ஃபுல்லாக கேட்குறாரா அப்படி லக்ஷ்மணருக்கு ஆச்சரியம் வந்ததுக்கப்புறம் லக்ஷ்மணர் பார்த்தார். லக்ஷ்மணா போய் அம்பு எடுத்துன்னு வா, வில்லு எடுத்துன்னு வா அப்படி கேட்ட உடனே லக்ஷ்மணர் லேசாக தயங்கினார். நான் சொன்ன நிஜமாக செய்ய போகிறான்னு இவர் லக்ஷ்மணனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை லக்ஷ்மணா நான் சொல்கிறேன், நீ வில்லு எடுத்துன்னு வா. சாபமானய சௌமித்ரே சராம் சாசி விஷோபமான் சமுத்திரம் சோசயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமா. லக்ஷ்மணா வில்ல கூட அம்ப கூட இப்போ நான் மந்திரத்தை பிரயோகம் பண்ண போறேன். இப்போ நான் மந்திரத்தை பிரயோகம் பண்ண மாத்திரம் என்ன ஆகும்னா இப்பவே இக்ஷணத்துல எந்த சமுத்திரம் வந்து என் காரியத்துக்கு பிரதிகூலமா இருக்கோ நான் இப்பவே சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன் அப்படின்னு வந்து திவ்யமான அஸ்திரத்தை எடுத்து அப்படி பிரயோகம் பண்ணணும்னு வந்ததுக்கு அப்புறம் வந்த சமுத்திர ராஜனும் பத்திகளோட சேர்ந்து முதல்ல தான் பத்னி அமிச்சார். ஏன்னா லக்ஷ்மண கோபத்தில் பறிச்சு தாரதானே முதல்ல வந்தா, அதனால வந்து இதே ட்ரிக்கு வந்து சமுத்திரராஜர் பண்ணார். முதல்ல தான் பத்னியை முதல்ல அமிச்சார். ஏன்னா ராமர் ஸ்ரீவதம் பண்ண மாட்டார், தாட்டக பண்ணது விசேஷம், அதை விட்டு அப்படின்னு வந்து சமுத்திரராஜ பத்னி வந்த உடனே லேசாக ராமர் வித்ரா பண்ணினார். அப்படி வித்ரா பண்ண உடனே அதுக்கப்புறம் சமுத்திரராஜர் வந்த உடனே காலை வந்து ராமா சபிக்கணும், கொஞ்சம் தாமதமாயிடுத்து, நீங்கள் வந்து இதை நீங்கள் காரியத்துக்கு உபயோகிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் ஜெய ஜெய ஜெயன்னு கிளம்பினார். கிளம்பரிச்சே அந்த இடத்துல வந்து தொண்டர் ஆழ்வார் திருமாலையில் சொல்கிறார். அதுவும் திருமாலை விசேஷம்னு பார்த்தாங்கன்னா விஷ்ணு தர்மம்னு பேர். அப்படி விஷ்ணு தர்மம் வந்து விஷ்ணு புராணத்தில் இருக்குது. அந்த விஷ்ணு புராணத்துக்கு சாரம் தான் வந்து திருமாலை. அப்படி ரங்கநாதரை பார்த்து 50 பாசுரங்கள் பாட்டு சமர்ப்பித்தார். அதில் விசேஷமாக வானர்கள் சாயத்தம்னு சொல்றார். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தோம் புரண்டித்தோடி தரங்க நீரடைக்கலுற்ற சலமிலா அடிலும் போலேன் பரங்கள் போல் வலிய நெஞ்சும் பஞ்சனே நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆச்செய்யாதே அழியத்தேன் அறக்கின்றேனே அப்படின்னு ரங்கநாதரை பார்த்து கதற. அப்படின்னு முதல்ல ரங்கநாதரை பார்த்து கதறிச்சு முதல்ல 10 பாசத்தை வந்து ரங்கநாதரோட பெருமையை சொல்கிறார்.
அப்புறம் அதுக்கு என்னன்னா, அதுக்கு பிரதிகூலமாக இருக்கிற லோகாயத்திர மதங்கள், சாப்பிட்டா போதும் எண்ணெய் தொட்டு ரிதமுத்வா விளம்புவேன், அப்படி கடன் வாங்கி நெய் தொட்டு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சில மதங்களான நாஸ்திகர்கள். அப்புறம் லோகத்தில் நம்ம இட்டபடி இருந்தால் போதும் அப்படி இருக்கிற லோகாயத்திரர்கள், பகவானும் ஒருத்தன் இல்லை அப்படின்னு நிராகரிக்கிறவர். அப்புறம் பௌத்தர்கள், சமணர்கள் போன்ற மதங்களை துர்மதங்களை கண்டனம் பண்ணினார். அதுக்கப்புறம் ராமரோட பெருமையை சொல்கிறார். அந்த ராமரோட பெருமை யுத்த காண்டத்தில் அங்கமான சேது மந்திரத்தை ஒரே ஒரு பாசத்தை சொல்கிறார். குரங்குகள் மலையை நோக்க, எல்லா குரங்குகள் என்ன பண்ணான்னா எல்லாம் மகேந்திர பர்வதத்தில் இருக்கார். மகேந்திர பர்வதத்து கந்தமான பர்வதத்தில் இருக்கார். அப்போ கந்தமான பர்வதத்தில் அங்கே இருக்கிற எல்லா கற்களையும் எடுத்துன்னு வந்தார். அப்புறம் சில பேர் என்ன மலையே கொண்டு வந்தார். குளித்தித்தோம் புரிந்தி தோடி எல்லாரும் என்ன பண்ணால் தனக்கு ராமர நாமத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணுற அப்படின்னு பெரியவாச்சன் வியாக்கியானம் பண்ணுற. குளித்திட்டோம்னா அவன் எங்கே ஸ்நானம் பண்ணான்னு சந்தேகம் வரும். ராமநாமங்கிற நாமத்தை சொல்லியே ஸ்நானம் பண்ணினார். அப்புறம் தரங்கள் நீரடைக்கல் உற்ற அத்தகையான பிரவாகிக்கிறதே அந்த சாகரம், அந்த கடலில் எல்லாருமே என்ன பண்ணார்னா தனக்கு முடிஞ்ச பௌருஷத்தை வச்சு அவள் ஏவனோன்னு அவள் கல்லையும் மலையும் ஏவினார். மலையை ஏவச்சே சலமிலா அணிலும் போலேன். இதில் விசேஷமாக அணிலோட சகாயமும் கூட. ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் அணில்களை பற்றியே பேசலை. இங்கே ஆழ்வார் சொன்னதுனால, தொண்டடிப்படி ஆழ்வார் விசேஷமாக சொன்னால அணில்களும் வானர்களை சகாயம் பண்ணினார். அதுக்கு அணில் சகாயம் பண்ணது ராமர் சந்தோஷப்பட்டு அதோ தன்னால் முடிஞ்சளவுக்கு இக்கினிக்கினியாக ஒரு கல்லை எடுத்துட்டு தூக்கி சமுத்திரத்தில் போட்டார். அப்படி துளசி ராமாயணத்தை படி என்னன்னா, அவர்கள் என்ன பண்ணார்னா ராமநாமான்னு அந்த கல் மேலே எழுதி சமுத்திரத்தில் போட்ட உடனே அந்த சமுத்திரம் மிதச்சுதான், சமுத்திரத்தை கல் மிதச்சுதான் அப்படின்னு எல்லாரும் மலையும் மரங்களும் அப்புறம் கற்களும் இக்கினிக்கினியான கற்கள் அணில்கள் தூக்கி போட அப்படின்னு ஒரு பெரிய பாலத்தை அமைச்சார். அத்தகையா நீ லங்கைக்கே பாலம் அமைச்சியே ரங்கா, நீ என் வாழ்க்கைக்கும் பாலம் அமைச்சிரு. எப்படின்னா இந்த சம்சாரத்தில் நான் வத்தடிக்கிறேனே, சம்சாரம் வத்தடிக்கிறான ஜீவனை எனக்கு கரையேற்றும்படியா ஒரு பாலத்தை அமைச்சிரு. அடகனார் ஆட்செய்யாதே அடியத்தேன் அறக்கின்றேனே. அத்தகையான நம்ம சம்சாரத்துக்கே பாலம் வைக்கிற ரங்கநாதர் யார் ஆராதிக்கலையோ அவர்கள் போல மூடர்கள் உலகத்தில் கிடையாது அப்படின்னு திருமங்கை ஆழ்வார், தொண்டை ஆழ்வார் பாசத்தை சொன்ன மாதிரி அப்படின்னு அணில்களும் வானர்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பாலத்தை கட்டுறார். 100 யோஜனை தூர பாலம். அப்படி பெரிய பாலத்தை கட்டுறச்சே அவர்கள் எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயகோஷம் போட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்புறார். அப்படி சேர்ந்து கிளம்பின உடனேயே உற்சாகத்தோட அந்த சமயத்தில் சுக சாரணர்கள் வந்தார். அவர்களோ கிளி ரூபமாக அந்த இடத்துல அமர்ந்தார். அவளோ கிளம்பலான் இருந்தார். கிளம்பலான் இருக்கிற வானர்களும் ராமபிரானும் வந்தார். வந்த உடனே இவர்களும் யாருன்னா ஒற்றர்கள், ஸ்பைஸ் அப்படின்னு ஒற்றர்கள் எல்லாரும் இந்த சமயத்தில் தற்சமயத்தில் வந்தார். வந்த உடனேயே அவள் இறங்கச்சே என்ன பண்ண மறக்கச்சே பரவரூபமாக வந்தார். இறங்கச்சே வானரூபமாக வந்தார். ஆனால் வானர்களும் பார்த்தார், எங்களை மாதிரி இருக்காளே கொஞ்சம் பரீட்சை பண்ணுவோம். அவள் ரைட் ஹேண்டில் சொரிஞ்சா, இவர்கள் லெஃப்ட் ஹேண்டில் சொரிகிறார். அப்படின்னு இதுக்கு விருத்தமாக பண்ணுறா. இப்படின்னு விருத்தமாக பண்ணுற வானர்களை பார்த்தோன்னே இவர்களை பார்த்தா நம்மளை மாதிரி இருக்கா, ஆனால் நிச்சயம் வானர சமூகத்தில் ஒரு இல்லை. அதனால இவர்கள் நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்ச உடனே இவர்களும் தூதம் கிடையாது, ஒற்றர்கள் என்ன வேணால் சம்பாவனை கொடுத்து பண்ணலான்னு எல்லாரும் வானர்களும் சேர்ந்து 4 போட்டு நல்லா காலால் மிதித்து உதைக்கிறா. உதச்ச உடனே எல்லாரும் ஐயோ அம்மான்னு கத்துன உடனே அங்கே அவள் எதுக்கு வந்திருக்கானா ராவணர்களால் அமைக்கப்பட்டலாம் இருக்கா. ஏன்னா ராமரோட சைன்யம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்த உடனே தற்செயலா ராமான்னு கத்தினா 2 பேர் சுகசானரும். ஏன்னா ராமான கத்துறேன், ஏண்டா அவர் பேர் கத்துறேன்னு, நீங்கள் அடிச்சா எல்லா பாவம் பிரம்மத்தி தோஷம் போன்ற மகாபாத்தங்கள் உங்களுக்கு சேரும் அப்படின்னு ஒரு பெரிய ரூலை போட்ட உடனே எல்லாரும் சி போறா ராமருக்கு, எங்களை நாமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் தலை திருக்கி ஓடி போயிட்டா. ஓடி போன ராமரும் அந்த சமயத்தில் இப்படி எட்டி பார்த்த உடனே வந்தவர்களும் சுகசாரணர்களும் இவர்களும் ராமரை பார்த்த உடனே சுக்ரீவன் சுக்ரீவனை கூப்பிட்டு இவாளும் அடிபட்டிருக்கா, இவா அடிக்கு ஏதாவது காயவதா போடுப்பா அப்படின்னு சுசேனர் கூப்பிட்டார். ஏன்னா வானர்கள் ஃபிசிஷியன் சுசேனர். அப்படி சுசேனரோட மூலியமாக இவா அடிக்கெல்லாம் காயம் போட்டதுக்கப்புறம் எல்லா வானர்களையும் தானை காட்டினார். லக்ஷ்மணரை காட்டினார், ஆஞ்சநேய சுவாமியை காட்டினார், சுக்ரீவரை காட்டினார், நலன் நீலன் ஜாம்பவான் மைந்தன் திவிதன்
கஜன், கவாக்ஷன், கவயன், சரபன், கதமாதனன் போன்ற எல்லா வானர கூட்டங்கள், வானர படைகள், அங்கதன் எல்லாரையும் காட்டினர். காட்டின உடனே இவர்களோ போனோம் போனோம் போனோன்னு மனசு தாமதிக்கிறது. அதனால ராமரோடையே இருக்கணும்னு மனசு சம்மதிக்கிறது. அப்படின்னு இவர்களை பார்த்துட்டே போறார். இப்படியே பார்த்துட்டே பின்னாடி திரும்பிண்டே போறச்சே ஏதோ ஒரு பெரிய மனசோட 2 நாள்ல வந்து லங்கைக்கு வந்து சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே ராவணன் சொல்றா, சுக்கரே சாரணரே அங்க என்ன சமாச்சாரம் அப்படி கேட்ட உடனே ராமலட்சுமணர்கள் எல்லா படைகளோடு சேர்ந்து லங்கைக்கு புறப்பட போறா. அப்புறம் வந்து அங்க போய் என்ன பண்ணான்னா ராமாயணத்தை பாடினர். ராமர் எப்பேற்பட்ட ரூபம், தோல் கண்டா தோலே கண்டா, துரகபல தாழ் கண்டா தாழே கண்டா அக்குரே அப்படி கமலாட்டால் வலிச்சா மாதிரி அப்பேற்பட்ட கோதண்டத்தோட இருக்கார். அப்பேற்பட்ட கோதண்டம் எப்படின்னா அவருக்கு பூஷணமா இருக்கு, அகோதண்ட பூஷைகி அத்தகையான பூஷணமா இருக்கு. அவரோட சாயக்கொண்டையை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்புறம் அவரோட அவரோட நிலையை பார்த்தா தபஸ்வி மாதிரி இருக்கார். அப்புறம் ஒரு பாதத்தை பார்த்தா பாதத்தை பார்த்துக்கணும் போலே இருக்கு. அத்தகையான அழகான ரூபம், அதாவது சுந்தரமான புருஷன் உலகத்தில் கிடையாது அப்படி சொன்ன உடனே ராவணனுக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே, டேய் நான் படையே கேட்டேன், ஏன்டா ராமரை பத்தி என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே சரி திரும்பி போ அப்படின்னு திரும்பி விண்ணப்பத்துல சுகரும் சாரணனும் மறுபடியும் வந்தா. இப்போ எல்லாம் மரியாதையோட வர, ஏன்னா ராமபிரான் வந்து அங்கீகரிச்சதுக்கப்புறம் மேற்கொண்டு ராவணன் வந்து படையை கேட்குறான்னு ராமரை விஷாலத்தையோட சரிப்பா பாருப்பா எங்கள் படையை அப்படின்னு காட்டின உடனே திரும்பியும் பார்த்தான். திரும்பியும் தரிசனம் பண்ணினான். திரும்பி தரிசனம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதே மனசோட திரும்பி ராவணோட பவனத்துக்கு போனேன். ராவண பத்த போன மறுபடியும் பார்த்தியா, ஏதாவது பார்த்தியானார். இல்லை மகாராஜா அதே காட்சி தான். சரி பொழைச்சிப்போ, நீங்கள் உங்கள் பாடுபடி நீங்கள் படி இருப்பா, இனிமே வந்து வேற யாரை வச்சு நான் வேலை வாங்குறேன், நீ என்ன பண்ணுன்னா அவவா சேமமா உங்கள் ஆற்றுக்கு போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராமகுணத்தை பாடின மாத்திரத்தில் ராவணனோட மனசே லேசாக மாறித்துவார். ஏன்னா அப்பேற்பட்ட ராமநாமம், அப்பேற்பட்ட குணம் ராமகுணம். அப்படி ராமகுணம் மாத்திரத்தினால ராமனோட வைபவத்தினால சத்ருவான ராவணனே லவலேசம் மனசே கலங்கிடுத்துவார். அத்தகையான விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஏற்பாடு பண்ணி லங்கைக்கு கிளம்புறார். லங்கை கிளம்பின மாத்திரத்தில் அப்போது நல்ல முகூர்த்தம் நல்ல நிமித்தத்தை பார்த்து கிளம்பின உடனே மத்தியான வேலையில் லங்கையை பிரவேசம் பண்ணினார். பிரவேசம் பண்ணுறச்சே முதல்ல திரிகூட சிகரத்தில் போய் அத்தனால லம்ப சிகரம், அந்த லம்ப சிகரத்தில் தான் வந்து லங்கையோட பட்டினமே தெரியுது. லங்கா பட்டணத்துக்கு பக்கத்தில் என்னென்னா சுவேல பர்வதம். அந்த சுவேல பர்வதத்தில் ராமபிரான் லக்ஷ்மணர் எல்லா வானர்களும் சேர்ந்து இருக்கார். அதில் என்ன காட்டுறதுனா யார் அந்திம காலத்தில் வந்து அந்த சுவேல பர்வதத்தை ஸ்மரணம் பண்ணுறாரோ அவர்களுக்கே மோட்சம் உண்டாகும் அப்படின்னு தியாகேர்வாள் வந்து அதை நினச்சிதான் மோட்சம் அடைஞ்சார். அப்படி காலக்கிரமேண வந்து மனைவி காலகதி அடைஞ்சிட்டார். காலகதி அடைஞ்சதுக்கப்புறம் மனைவி காலகதி உடனே வந்து ஆபத்சன்யாசம் ஏற்றுக்கொண்டார். அப்போ கூடி சிஷ்யர்கள் எல்லாரும் இருந்தார். ஒரு பெரிய சமாராதனை, பெரிய மகோத்சவம் நடக்கிறது. அந்த மகோத்சவம் நடக்கிறச்சே தியாகேர்வாள் வந்து அவரோ சன்னியாசியாக இருக்கார். அவர் யோக திருஷ்டியில் கண்ணில் என்ன தெரிஞ்சதுன்னா சுவேல பர்வதத்தில் ராமபிரானும் லக்ஷ்மணனும் இருக்கார். அந்த சமயத்தில் சீதம்மா இருந்தார். அதை பார்த்த உடனேயே கிரிபை நிலகோனா ராமுனி கிரிபை நிலகோனா அப்படின்னு சகானா ராகத்தில் வந்து அதை பார்த்து பாடினார். அதை பாடின உடனே சிஷ்ய பிரமுகளோடு சேர்ந்து அதை ஸ்மரணம் பண்ணிட்டு அந்த கீர்த்தனத்தை பூர்த்தி பண்ண உடனே பிருந்தாவனஸ்தரான இப்படின்னு திருவையால சோபிக்கிறாரு. அந்த பாட்டை நினச்சிதான் அந்த சுவேல பர்வதத்தை ராமரை ஸ்மரணம் பண்ணியே தியாகராஜர் வந்து தியாகேர்வாள் நல்லகதி அடைஞ்சார். அத்தகையான சுவேல பர்வதத்தில் ராமர் வந்து வசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பூர்த்தி பண்றேன். மேற்கொண்டு சில சம்பவங்கள்ல முக்கியமான ராமராவண யுத்தமும் இந்திரஜித் வதம், கும்பகர்ண வதம், ராவண வதம், கடைசியில் ராம பட்டாபிஷேகம் போன மகத்துவமான உபாக்கியானத்தை வந்து நம்ம நாளைய தினம் பார்க்க போறோம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஹர நம பார்வதி பதயே தீரசுர பராக்கிரம ஆஞ்சநேய சுவாமிக்கு.